ஹாய் ஹலோ நார்மீஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சீக்ரெட் லவ் ஆஃப் மாஃபியா அதோடைய செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபைனல் பார்ட். ஓகேடா, வளன்னு பேசாமல் ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும். என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபேண்டசி ஸ்டோரி ஜி குக்குக்கு கேட்டிருந்தீங்க நிறைய பேர். அதாவது நான் ஆல்ஃபா டீமன் ஒமேகா ஏஞ்சலோடைய பார்ட் 1 போடும்போச்சுலேயே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அக்கா இந்த ஜானரில் ஜி குக்குக்கு போடுங்க, ஜி குக்குக்கு போடுங்கன்ட்டு. ஜி குக்குக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி ஐடியா திங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். பல யோசனைகளுக்கு அப்புறவு ஓகே, நம்ம ஜிகுக்கு ஃபேண்டஸியாக ஒரு ஸ்டோரி ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓகே யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும் பட்சத்தில் இன்னொருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அக்கா இது எல்லாத்துலேயுமே ஸ்டோரி போடுங்க. அதாவது நான் டீமன்ஸ் ஏஞ்சல் வேணுமா, வேம்பயர் வேணுமா, உல்ஃப் வேணுமா, ட்ராகன் வருமானு சொல்லிட்டு ஒரு ஓட்டிங் வச்சுருந்தேன். அதில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணி, அக்கா இதில் இருக்க எல்லாத்தையுமே போட்டாலும் எனக்கு ஓகே தான்க்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நம்ம டீமன்ஸ் ஏஞ்சலை வச்சு பார்த்ததுனால நம்ம வேம்பயர் வச்சு ஜிகுக்கு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அதான் உங்ககிட்ட கேட்கலாம், உங்களுக்கு எப்படியோ அதே மாதிரியே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அண்ட் வேம்பயர் வச்சு போடலாமா, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு மைண்டில் இருக்குது, வேம்பயர் வேண்டாம் அப்படி வேறு ஏதாவது போடணுன்னா தாராளமாக உங்களோட சாய்ஸ் தான். அண்ட் அதுவுமே வேம்பயர் லவ்வாக போடலாமா, இல்லை கொஞ்சம் எமோஷ்னலாக போடலாமான்னு சொல்லிட்டு அதுவுமே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவாடா? ஓகேடா, வளன்னு பேசாமல் இந்த ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணத்தவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவிக்கான அப்டேட் அதில் தான் வரும். ஓகேடா, அப்புறம் நம்ம ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டோரிக்குள்ளே போனாமா. லாஸ்ட்டாக நம்ம எங்கே முடிச்சிருந்தோன்னா, எல்லாத்துக்குமே ஒரு சின்ன ஐ கான்டாக்டோடு நான் முடிச்சிருப்பேன். அதாவது நம்ம ஜெய்ஹோப் யோன்ஜினை காப்பாற்றும் போச்சில் ஒரு சின்ன ஐ கான்டாக்ட் வந்திருக்கும். அண்ட் நம்ம டே கை வச்சுட்டு சும்மா இல்லாமல் அவன் நோண்டிகிட்டு இருக்கும் போச்சில் தப்பி, அதாவது ஜேகே கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து அவங்க 2 பேர்த்துக்குள்ள ஒரு சின்ன ஐ கான்டாக்ட் போய்ட்டு இருந்திருக்கும். அண்ட் நம்ம சுகாவுக்கும் ஜிமினுக்கும் அதே மாதிரி தான் ஒரு சின்ன ஐ கான்டாக்டோடு போயிட்டு இருந்திருக்கும். நம்ம அதில் முடிச்சிருந்தோம். வாங்கடா, அதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணி பார்க்கலாமா? இப்போது ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம இப்போ நம்மியை தான் காட்டுறோம். அவள் வச்சக்கன் வாங்காமல் 2 பேர்த்தையும் குறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறா. சித்தப்பா, சித்தப்பா, என்னடி என்ன பண்ணிட்டுருக்க நீ அப்படின்னு கேட்டோன்னே, அது கால் ஸ்லிப் ஆகிட்டுடா, வேற ஒன்றும் இல்லை, சாரி அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே சொல்லிகிட்ருக்குறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு, ஐயோ சித்தப்பா, இதுக்கு மேலே காஃபி கொண்டு வர அது கொண்டு வரேன்னு சொல்லிட்டு வீட்டை நாஸ்தியாக்கினேன், உன்னை கொண்டு போடுவேண்டா அப்படின்னு சொன்னேன். பொடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா அப்படியே கொடுக்கணும்னு ஓடிடுறோம். இப்போ அப்படியே பார்த்துட்டு, இது சித்தப்பா பண்ணுறதும் சரியா படலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி இந்த சரி பார்த்தா நம்ம ஜிமின் அப்படியே ஷை ஆகிட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு, இப்போ என்ன நடந்துச்சுன்னு இவங்க இப்படி ஷை ஆகுறாங்க? எனக்கு தெரிஞ்சு சித்தப்பாக்கும் டியூஷன் டீச்சருக்கும் இடையில ஏதோ ஒன்று ஓடுதுன்னு நினைக்கிறேன். ஓடாட்டா என்ன, நம்மளே லிங்க் அடித்து விடுவோம். எனக்கு ஜிமினை ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி என்னுடைய சுகா சித்தப்பாவையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். முடிஞ்சுன்னா இந்த 2 கவுத்து விட்றலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அந்த குழந்தை மாஸ்டர் பிளான் போட்டுட்ருக்குது. சித்தப்பா, எனக்கு ஜிமின் தினமும் வீட்டுக்கு போயிட்டு வராங்க, எனக்கு பிடிக்கலை. எனக்கு ஜிமினை என் கூடயே வச்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. சித்தப்பா, ஜிமின் என் கூடயே வச்சுக்கணுன்னா அதுக்கு ஒரே ரீசன், உங்களையும் டியூஷன் டீச்சரையும் கவுத்து விட்றது தான். பாரு சித்தப்பா, உன்னையும் டியூஷன் டீச்சரையும் எப்படி கவுத்து விட்றேன்னு மட்டும் பாரு சித்தப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்போ அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிறா. அப்படியே நம்ம இன்னொரு சைடு பார்த்தோன்னா, ஹே கையை கால் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன், என்னத்தையா அப்படி கிண்டிக்கிட்டே தான் இருப்பியா? ஓ சாரி, அந்த பொம்மை பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சா, அதான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ஷோ பாரு கையை எவ்வளோ அடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னேன். இப்போ அப்படியே நம்ம டே என்ன பண்ணுறேன்னா, அப்படியே நம்ம ஜேகேயோட கையை வாங்கி பார்க்குறோம். பார்த்தா கையிலேருந்து லைட்டாக ப்ளட் வருது. ஐயோ ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் அப்படின்னு சொன்னேன்னா, இதெல்லாம் நார்மல் எய்டு தான். இல்லை ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா, அங்கேருந்து ஒரு மேடு ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. இப்போ அதில் மருந்தெல்லாம் எடுத்து நம்ம ஜேகேக்கு போட்டு விட்டுட்ருக்குறான். இப்போ அப்படியே ஜேகே பார்த்துட்டு, நீ என்ன பண்ணுற? இல்லை, எங்கள் அப்பாவும் இந்த மாதிரி தான் அடிக்கடி அடி வாங்கிட்டு வருவார், அப்போ நான் தான் எங்கள் அப்பாவுக்கு மருந்து போட்டு விடுவேன் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை காமிச்சிட்ருக்கான். இப்போ மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கும் சிலம். சரி,
அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெய்கே ஏதோ கேட்க அதுக்கு தயங்குறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு கேளுங்க. உனக்கு உங்கள் அம்மா இல்லாதது ரொம்ப கவலையாக இருக்கா அப்படின்னு கேட்க முச்சுல. ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்லை, ஃபஸ்ட் டைம் எங்கள் அம்மா இறந்த டைமில் நான் ரொம்ப அழுதேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம் அண்ணனெல்லாம் ஹக் பண்ணி பயங்கரமாக அழுதேன். என் அம்மா சாகும் பட்சத்தில் எனக்கு வெறும் 3 வயசு தான். என் அண்ணனும் அப்பா வந்து அதுக்கப்புறம் ஃபுல்லாக என்னை பார்த்துக்கிட்டது. என் அப்பா பண்ணதும் தப்பு தானே, அதான் நான் கேட்குறேன். எனக்கு ஒரு 5 வயசு இருக்கும் பட்சத்தில் என்னோடய அம்மா இறந்தாங்க. எனக்கும் கஷ்டமாக தான் இருந்துச்சு, ரொம்ப கோவம் வந்துச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் அப்பா வந்து நான் அம்மாவை நான் கொன்னுட்டேன், இதுக்கு மேலே நம்ம கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து என்கிட்ட சொன்னார். அப்போ நான் சந்தோஷப்பட்டேன். ஆனால் நேற்றுக்கு ஈவினிங் போல் தான் எனக்கு புரிஞ்சுது என்ன நடந்துச்சு. நான் அம்மா இல்லைன்னு எப்படி கஷ்டப்படுறேனோ அதே மாதிரி அம்மா அப்பா இல்லாமல் நீங்கள் 2 பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. எங்கள் அப்பா பண்ணதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன், ஐ ஆம் ரியலி சாரி அப்படின்னு சொன்னேன்னு. பரவாயில்ல, நானும் சாரி அப்படின்னு சொன்னேன். பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படியே நம்ம இன்னொரு சைடு பார்த்தோன்னா, பைத்தியம் 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 என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ, கொஞ்சம் விட்டுருந்தா செத்துருப்ப. அப்படியே விட வேண்டியது தானே, செத்தா சாகுறேன்னு நான் விட்டுருங்களேன் அப்படின்னு சொன்னேன். ஹே என்னாச்சு, உங்களுக்கு என்ன ஆக்குற? எனக்கு வாழ பிடிக்கல, நான் சாக ஆசைப்படுறேன், உங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுன்னு சொன்னோன்னே, நீங்கள் இருக்கிறது எனக்கு சரியா படல, நீ என் கூட வா. நான் எங்கே வரணும், என் கூட வான்னு சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பெரிய குடோனுக்கு தான் நம்ம யோன்ஜினை நம்ம ஜெய்ஹோப் கூட்டிகிட்டு போகிறான். இப்போ அப்படியே குடோனுக்கு கூட்டிட்டு போனோன்னே, உனக்கு என்ன தான் பிரச்சனை, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்ல முடிச்சிட்டேன். நீங்கள் யார் அதான் கவலைப்பட, நான் வந்து அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெய்ஹோப் யோசிச்சுட்டு இருக்கிறான். என் அம்மா என்னை விட்டுட்டு மொத்தமாக போயிட்டாங்க, நான் எதுக்கு வாழணும்? என்ன, அம்மா இறந்துட்டாங்களா? சரி, அதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுப்பியா? பின்ன என்னை என்ன பண்ண சொல்கிறீங்க? இந்த உலகத்தில் நான் வாழ்கிறதுக்குன்னு ஒரு அர்த்தமே எங்கள் அம்மா மட்டும்தான், அவங்களே இல்லாதப்போ நான் இதுக்காக உயிரோடி வாழணும்? இந்த மாதிரிலாம் நான் யோசிச்சிருந்தேன்னா 7 வயசுலேயே நான் செத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். என்ன? எனக்கு ஒரு 7 வயசு இருக்கும் பட்சத்துலேயே ஒரு 3 வயசு தம்பியை என்கிட்ட விட்டுட்டு எங்கள் அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. நான் நினச்சிருந்தேன் அப்போவே செத்துருக்கணும், என் தம்பிக்காக நான் இருந்தேன். அதே மாதிரி நீயும் வாழ்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கும், அந்த ரீசன் என்னன்னு ஃபஸ்ட்டு தேடு, சரியா? அதை விட்டுட்டு சாகணுங்கிற முடிவை நீ எடுக்காத அப்படின்னு சொன்னேன். ஆனால் எனக்கு ஒரு வழி தெரியலை, ப்ளீஸ். எனக்கு எல்லோரும் என்னெல்லாம் பேசுகிறாங்க தெரியுமா? அப்படி என்ன பேசுகிறாங்க? என்னமோ நான் தான் எங்கள் அம்மாவை கொன்னுட்டேன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. நீ ஏன் அதை பார்க்குற? உன் மனசுக்கு தெரியும்ல நீ உங்கள் அம்மாவை கொல்லலை, அவ்வளோ தூரம் உடம்பு சரியில்லாத உங்கள் அம்மாவை நீ பத்திரமா பார்த்துக்கிட்டங்கிற விஷயம் உனக்கு தெரியும்ல, மற்றவங்களுக்கு அது தெரியணும்னு அவசியம் இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கும் பட்சத்தில், அம்மா எங்கள் அம்மா உடம்பு சரியில்லாமல் தான் இருந்தாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் யாருன்னு உனக்கு தெரியலையா? என்னை நல்லா பாரு, நான் யாருன்னு எனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்கும் பட்சத்தில் அவன் அப்படி நல்லா பார்க்குறான். உங்களை எங்கேயோ பார்த்துருக்குறேன் ஆனால் அப்படின்னு சொல்ல முடியல. நீ மட்டும் அன்றைக்கி என்னை காப்பாற்றலைன்னா இந்நேரத்துக்கு நான் செத்துருப்பேன் அப்படின்னு சொன்னேண்ணா. என்ன? இப்போ அப்படியே நம்ம ஜெய்ஹோப் என்ன பண்ணுறானா, அப்படியே யோன்ஜினோட கையை பிடிச்சி, ப்ளீஸ் என்னை காப்பாற்று, நீ மட்டும் என்னை காப்பாற்றலைன்னா என் தம்பி அனாதையாயிடுவான், ப்ளீஸ் என்னை காப்பாற்று. ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணால் மற்றவங்க என்னை பிடிச்சிட்டு போயிடுவாங்க, என்னை கொல்லணும்னு நினைக்கிறவங்க என்னை கொண்டு வருவாங்க, ப்ளீஸ் நீ என்னை காப்பாற்ற. இப்போ ஞாபகம் வருதா? நீங்கள் அன்றைக்கி ஃப்ளவர் ஷாப்புக்கு வந்திருந்தீங்கல்ல, அவங்க தானே நீங்கள்? நான் தான். ஏன் அதுக்குள்ளே என்ன மறந்துட்டியா? இல்லை நான் மறக்கலை, நான் உங்கள்கிட்ட ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பார்க்குறான். நீங்கள் என்ன என்னோடய ஃப்ளவர் ஷாப்புக்கு கூப்பிட்டு போக முடியுமா அப்படின்னு சொன்னானே. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெய்ஹோப் என்ன பண்ணுறான், அப்படியே அவனை ஃப்ளவர் ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போகிறான். இப்போ அவன் ஃப்ளவர் ஷாப்புக்குள்ளே போயிட்டு அப்படியே அந்த கபோர்ட்லேருந்து அந்த 2 லட்ச ரூபா பணம் எடுத்து அப்படியே கையில் கொடுத்துட்டு
உங்களை தான் இத்தனை நாளாக நான் தேடிட்டு இருந்தேன், இந்தாங்க உங்கள் பணம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னே, ஏய் நீ இதை செலவழிக்கலையா? ம் நான் ஏன் செலவழிக்கணும்? நீங்கள் இது எதுக்காக வச்சுட்டு போனீங்கிற விஷயம் எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு நான் ஜஸ்ட்டு ஹெல்ப் தான் பண்ணேன், பணத்துக்காக நான் எதுவுமே பண்ணலை. அதனால தான் என்னைக்காவது உங்களை நான் நேரில் பார்த்தேன்னா இந்த பணத்தை உங்ககிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருந்தேன். நீ உங்களை பார்த்துட்டேன், இந்தாங்க பணத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை எனக்கு வேணாம், நீ எனக்கு என்னோடய உயிரை காப்பாற்றினதுக்கு தான் கொடுத்தேன். இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்களே இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெய்ஹோப்பிட்ட வந்து அந்த பணத்தை கொடுத்தோன்னே ஜெய்ஹோப் எப்படியே வாங்கிக்கிறான். சரி பணம் வேண்டாண்ணா, எனக்கு ஏதாவது என்னை அன்றைக்கி காப்பாற்றினதுக்கு உனக்கு ஏதாவது நான் ஹெல்ப் பண்ணுறணுன்னு ஆசைப்பட்றேன். உனக்கு ஏதாவது ஹெல்ப் இருக்குன்னா சொல்லு, நான் உனக்காக அதை பண்ணி கொடுக்குறேன். ஐயோ அதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் நான் ஹெல்ப் தான் பண்ணேன், நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்காதுங்க ஓகேவா அப்படின்னு சொன்னேன். இல்லை நான் ஒரு விஷயம் கேட்கவா, நீ ஏன் இந்த ஃப்ளவர் ஷாப் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிற? அன்னைக்கு டாக்டர் அதுக்கு அடுத்த நாள் வந்து என்னை செக் பண்ணி பார்க்கும்போச்சில் ஸ்டிச்சிங்லாம் பக்காவாக போட்டிருக்குன்னு சொன்னாங்க. அப்படின்னு நீ நார்மல் ஸ்டூடெண்ட் கிடையாது, நீ ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். டாக்டரும் அதே தான் சொன்னாங்க, இவ்வளோ ப்ராப்பராக ஸ்டிச்சிங்லாம் பண்ணியிருக்கேனா இது ஒரு ப்ராப்பரான மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும்னு தான் டாக்டர் சொல்லிட்டு இருந்தார். நீ ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தானே, அதுக்கப்புறம் எதுக்கு இந்த ஃப்ளவர் ஷாப்? நான் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கிறேன், நான் நினச்சா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கிட்டு போகலாம். ஆனால் எனக்கு சேலரி கம்மியாக தான் கிடைக்கும், அந்த சேலரியை வச்சு அம்மாவை நான் என்னால் பார்த்துக்க முடியாது. ஃப்ளவர் ஷாப்பில் கிடைக்கிற வருமானம் கூட அதில் கிடைக்காது. நான் இதுக்கும் மேலே ஒரு படிப்பு படித்தேன்னா கண்டிப்பாக என்னால் ஒரு நல்ல கை நிறைய சம்பாத்தியத்துக்கு என்னால் வேலைக்கு போக முடியும். ஆனால் அந்த படிக்க வைக்கிறதுக்கு எனக்கு காசு இல்லை, என்னை படிக்க வைக்கிறதுக்கு அம்மாவாலேயும் முடியலை, அப்பாவும் இறந்துட்டார். அந்த ரீசனுக்காக தான் நான் படிப்பு அப்படியே பாதியில் விட்டுட்டேன். நான் உன்னை படிக்க வைக்கவா, நீ படிக்கிறியா? நீ மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு தானே, நீ அந்த படித்து நீ டாக்டர் ஆயிடுறேன் அப்படின்னு சொன்னேன். ஐயோ அதெல்லாம் வேண்டாம், இல்லை எனக்கு எதாவது உனக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும், நீ மேல் படிப்பு படிக்கணும்னு சொன்னல, நீ படி அப்படின்னு சொன்னேன். பிஜி படிக்கணும், ஒரு பிஜி ஒரு 3 வருஷம் படிப்பு இருக்குது, அதை முடிச்சுட்டா நான் ப்ராப்பராக டாக்டர் ஆயிடுவேன் அப்படின்னு சொன்னேன். நீ பிஜி படி ஓகேவா, நான் உன்னை அந்த 3 வருஷமாக நான் உன்னை படிக்க வைக்கிறேன். அதுக்கப்புறம் இல்லை நீங்கள் உங்களோட காசை நான் வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னா நீ வந்து அந்த காசை எனக்கு திருப்பி தந்துரு, நீ அது கடனை வாங்கிக்க வேண்டாம், நீ படித்து முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போகல, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடனை எனக்கு கட்டிடு அப்படின்னு சொன்னேண்ணே. நிஜமாவா? இந்த 3 வருஷமாக உன்னை படிக்க வைக்கிற மொத்த செலவையும் நானே எடுத்துக்கிறேன். படித்து முடிச்சதுக்கப்புறமா நீ ஒரு வேலைக்கு போனதுக்கப்புறம் நீ எனக்கு அதை ரிட்டர்ன் கொடுத்துரு, அவ்வளோ தானே? ஓகே அப்போ நான் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னேண்ணே. சரி ஓகே, நீ எந்த காலேஜில் இது வரைக்கும் படித்த? பிஜி எந்த காலேஜில் படிக்கலான் இருக்க? இதான் என்னோடய விசிட்டிங் கார்டு, இந்த அட்ரஸ்னா இருக்குல்ல, இந்த அட்ரஸ்க்கு வந்து நான் அங்கே தான் இருப்பேன். நீ வந்து இதை வரும்போச்சுட்டு எனக்கு இந்த நம்பருக்கு கால் மட்டும் பண்ணிட்டு வா, நான் வீட்டில் இருப்பேன், நீ வந்து என்கிட்ட வந்து பேசு, நான் உனக்கு தேவையான அமௌண்ட்டு நான் செட்டில் பண்ணுறேன் ஓகேவா அப்படின்னு கேட்டோன்னே. ரொம்ப தேங்க்யூ. ஐயோ இதில் என்ன இருக்குது, நான் உன்னை படிக்க வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம யோன்ஜன் அப்படியே அந்த கார்டை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இப்போ நம்ம ஜெய்ஹோப்பும் அங்கேருந்து அப்படியே போயிருப்பான், அப்படியே அவன் நேராக வீட்டுக்கு போயிட்டான். இப்போ அங்கே போய் பார்த்தா நம்ம டேயும் ஜேக்கையும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ அப்படியே ஜெய்ஹோப்பும் அப்படியே பக்கத்தில் போய் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இப்போ அப்படியே பார்த்துட்டேன், என்னாச்சுடாண்ணா சிரிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்டேண்ணே. அது ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொன்னேன். ஏன்னா யாரையா மீட் பண்ணியா என்ன, இல்லை யாரையா லவ் பண்ணுறியா என்ன அப்படின்னு கேட்க முடியல. லவ்ன்னுலாம் சொல்ல முடியாது, பட் என்னன்னு தெரில, ஃபஸ்ட் டைம் அந்த பையனை பார்த்தோன்னே எனக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன இம்ப்ரெஷன். ஆனால் இப்போ மறுபடியும் நான் அவனை பார்த்தேன்டா, எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா, ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஐயோடா என் அண்ணனை இவ்வளோ ஹாப்பியாக்குன பையனை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேனே அப்படின்னு சொன்னேன். அவன் கூடிய சீக்கிரத்தில் நம்ம வீட்டுக்கு வருவான்டா அப்படின்னு கேட்டேனே. ஏன்னா ப்ரப்போஸ் பண்ணிட்டியா, வீட்டுக்கு கூட்டு வர போறியா அப்படின்னு சொன்னேன். அவன் ஜெய்ஹோப் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும், அதாவது நம்ம ஜெய்ஹோப்புக்கு வந்து நம்ம யோன்ஜின் ஹெல்ப் பண்ணது, அப்புறம் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து யோன்ஜின் அப்படி சாகலான்னு போனது, இதை மீட் பண்ணது, எல்லா விஷயத்தையும் நம்ம ஒன்று விடாமல் நம்ம ஜெய்ஹோப் எல்லாத்தையும் சொன்னோன்னே. ஐயோ இப்படியெல்லாம் மனுஷங்க இருக்கிறாங்களா, சச் கியூட் பாய்னா, நீ கொடுத்து வச்ச வேண்டா அப்படின்னு சொன்னேன்.
தேங்க்யூ அப்படிங்கிறவனே அவன் சொல்கிறான். இப்போ அவன் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டேன். சரி, பிஜி படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பிஜி படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும் தெரியுமா? எவ்வளோடா ஆகும்? ஏகப்பட்ட செலவாகும். அது மட்டும் இல்லாமல் பிஜி படிக்கிறதா இருந்தால் ஸ்டடீஸில் முக்கியமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். அப்படி முக்கியமான நீ கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போச்சுலாம் அந்த பையனால் பார்ட் டைம் ஜாபுக்கு கூட போக முடியாது. அப்போ சாப்பாடு செலவு முதல் மொத்த செலவே நீ தான் பார்க்க வேண்டியது இருக்கும். அப்படின்னா கணக்கெல்லாம் கூட்டி பார்த்தா ஒரு வருஷத்துக்கே நீ லட்சக்கணக்கில் செலவழிக்கிற வேண்டியது வரும். பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க முச்சில. என்ன சொன்ன? பிஜி படிக்கணும்னா படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். அப்படின்னா அவனால் பார்ட் டைம் ஜாபுக்கு போக முடியாது. சாப்பாடு செலவு முதல்ல ஒட்டுமொத்த செலவையும் நான் தான் பார்க்கணும். கரெக்டா? ஆமாம். நம்ம ஏன் அவனை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கக்கூடாது? அண்ணா இல்லை, எனக்கு தோணுது நான் ஏன் வீட்டுக்குள்ளேயே வச்சு அவனை பார்த்துக்கக்கூடாது? நான் ஏன் அவனை வெளியே அனுப்பணும்? இல்லையே, நான் வீட்டுக்குள்ளே வச்சு பார்த்துக்கலாம் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அவன் வீட்டுக்கு அப்படின்னாலும் வருவான். அவனை பேசி எடுத்து இந்த வீட்டுக்குள்ளேயே வச்சு பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொன்னானே. ஏதோ முடிவு பண்ணிட்டேன், என்ஜாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜெய்கே அப்படியே அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறோம். இப்போ அப்படியே நம்ம ஜெய்ஹோப் அப்படியே சாப்பிட்டுட்டு நிமிந்து பார்த்தா டே தான் அப்படியே வச்சுக்கணுங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். என்ன? இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம டே அப்படியே இறங்கி அப்படியே ஓடிடுறான். இப்போ அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அவன் அப்படியே ஸ்மைல் பண்ணி இந்த சாப்பிட்டுட்டே இருக்கிறான். இப்போ அப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்போது நம்ம நம்மி தான் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிற, அதாவது நம்ம ஸ்கூல் கிரவுண்டில் தான் இருக்கிறா. இன்றைக்கி வந்து சுகர் கூப்பிட வரேன்னு சொல்லியிருப்பாரு, அது கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால நம்ம நம்மி வந்து அந்த ஊஞ்சல் இருக்கும்ல, அந்த ஊஞ்சலில் உட்காந்து அவள் பயங்கரமாக யோசிச்சுட்ருக்கா, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கான். அந்த இடத்துக்கு நம்ம ஜின்னு தான் வராரு. ஜின்னு வந்துட்டு, நம்மி இன்னும் நீ போகலையா அப்படின்னு சொல்ல முடியல. டீச்சர் இன்னைக்கு என்னோட சித்தப்பார கொஞ்சம் லேட்டாகும் சொன்னார், அதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவள் பக்கத்தில் வந்து அப்படியே ஜின் உட்காந்து அவனும் அந்த பக்கத்தில் இருக்க ஊஞ்சலில் வந்து உட்காந்துக்கிறான். இப்போ அப்படியே ஜின் பார்த்துக்கிட்டு, நம்மி நான் உனக்கு கேட்குறேன்னு தப்பாக நினைக்க மாட்டியே? கேளுங்க டீச்சர். உங்கள் அப்பா ஏன் இவ்வளோ ரூடாக இருக்கிறாரு? தெரியலையே, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போச்சுல எங்கள் அப்பா இவ்வளோ ரூடாக தான் இருக்கிறாரு. எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து எங்கள் அப்பா கோவப்படுவார், அதனால எனக்கு தெரியாது எங்கள் அப்பாவோட கேரக்டரே இதானான்னு தெரியாது. ஆனால் மற்ற நேரங்கள்லாம் ரொம்ப ஜாலியாக இருப்பார். நான் நல்லா படித்தாலும் ரொம்ப ஸ்மைல் பண்ணுவார். ஆனால் ஒரு மாதம் எனக்கு மார்க்கு குறைஞ்சிட்டுன்னு தெரிஞ்சால் கூட என் மேலே கோவப்பட ஆரம்பிச்சிருவார். நான் செல்லம் கொடுக்குறனால தான் நீ கெட்டு போகிறேன்னு சொல்லி ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே ஃபீல் பண்ணுறா. இப்போ அப்படியே நம்ம ஜின் பார்த்துட்டு, சரி ஃபீல் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜின் என்ன பண்ணுறான்னா அப்படியே தலையை பேட் பண்ணி கொடுக்குறான். இப்போ அந்த இடத்துக்கு சுகா தான் வரேன். இப்போ அப்படியே சுகா வந்துட்டு, டீச்சர் நான் நம்மையை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். வாங்க சுகா. அப்புறம் சுகா உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசலாமா? பேசலாமே, கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொன்னேன். நம்மையை விளையாடிட்டு தான் இருக்கிறோம். நம்ம சுகா மட்டும் அப்படி தள்ளி போயிட்டு, அம்மா நேற்றுக்கு ஈவினிங் போல் வந்தது உண்மையிட்ட அது அவரோட அப்பா தானே? அது அவளோட அப்பா தான், என்னோடய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்ல. ஃப்ரெண்டா? ஆனால் ஃப்ரெண்டாக இருக்கிற உங்களுக்கே நம்மி மேலே இவ்வளோ பாசம் இருக்கும் போச்சுல, ஆனால் அவருக்கு ஏன் குழந்த மேலே பாசமே இல்லை? இல்லை, ஐயோ அப்படிலாம் கிடையாது. அவனை பொறுத்தளவுக்கும் அவன் ரொம்ப பாசம் கட்டுவான், ரொம்ப கேரிங்கானவன் தான். யார் அவரா? கையை பிடிச்சி எப்படி இப்போ ஃபோர்ஸ்ஃபுல்லாக இழுத்துட்டு போனார் தெரியுமா? இதெல்லாம் நான் பார்த்து ஒரு வீடியோ எடுத்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணால் உங்கள் ஃப்ரெண்டை பிடிச்சி உள்ளே போடலாம், தெரியும்ல? ஐயோ அப்படிலாம் பண்ணிடாதுங்க. என் ஃப்ரெண்டு வந்து அப்படியெல்லாம் கிடையாது. அவனுக்கு குழந்தைய பார்த்துக்க தெரியாது, அவ்வளோந்தான். எனக்கும் பெருசாக குழந்தையெல்லாம் பார்த்துக்க தெரியாது. ஏதோ சமையல் பண்ணி கொடுப்பேன், அவள் சாப்பிடுவா. அது மட்டும் இல்லாமல் அவள் கூட கொஞ்சம் விளையாடுவேன். அவளுக்கு விளையாடுறதுக்கு ஆள் இல்லாததுனால கொஞ்சம் நேரம் அவள் கூட இருந்து விளையாடுவேன், அவ்வளோந்தான். நானுமே பார்த்துப்பேன். அவளுக்கு மிச்சம் எல்லாமே அவளே பார்த்துப்பா. ஸ்கூலுக்கு கிளம்புறதுலேருந்து எல்லாமே அவளே பார்த்துப்பா. அது மட்டும் இல்லாமல் அவளை படிக்க வைக்கிறதுக்கு எங்களுக்கு டைம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு வீட்லேயுமே ஒரு டியூஷனுக்குன்னு சொல்லிட்டு வீட்லேயுமே ஒரு பையன் நாங்கள் எடுத்திருக்கோம். அந்த பையன் தான் தினமும் ஈவினிங்க்கு அப்புறம் வந்து அவங்க கூட நம்ம நம்மி கூட விளையாடுறது, படிக்க வைக்கிறது எல்லாமே அவன் தான் பார்த்துப்பான். அப்படி தான் அவளோட லைஃப் போயிட்டுருக்குது. அவன் குழந்தைய வெறுக்கவோ இல்லை அவளை திட்டவோ இல்லை ஏசவோ பண்ண மாட்டான். ஏன்னா அவனுக்கு குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு அவனுக்கு தெரியாது. குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கும் யாரும் இல்லை.
எங்களுக்குமே சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மானு யாரும் கிடையாது. நானும் ஆரம்பம் சின்ன வயசுலேருந்தே ஆஃப்னேஜில் தான் நாங்கள் வளர்ந்தோம். எங்களை அங்கே இருக்கிற கேர்டேக்கர்ஸ் தான் பத்திரமா பார்த்துப்பாங்க. அங்கே எங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆண்டி உண்டு. அவங்கள தான் நாங்கள் அம்மா அம்மான்னு கூப்பிடுவோம். அவங்க தான் எங்களுக்கு கொஞ்சம் கேர் பண்ணி பார்ப்பாங்க. பட் எங்கள் 2 பேர்த்தையும் அவங்க எந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்களோ அந்த மாதிரி தான் அவன் நம்மையை பார்த்துக்கிறான். ஆனால் அவனுக்கு அது எப்படி பார்த்துக்கிறது தெரியலை. ஆமாம், நம்மியோட அம்மாவுக்கு என்னாச்சு? அவங்க ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. குழந்த பிறந்த ஒரு 6 மந்த்து. ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போயிருந்தாங்க. ஆக்சிடெண்ட்டில் அவங்க இறந்துட்டாங்க. அப்போத்துலேருந்து ஆரம்பம் ரொம்ப வெளியே வரது கிடையாது. ஆஃபீஸ் விட்டால் வீடு, வீடு விட்டால் ஆஃபீஸ், அவ்வளோதான் அவனுக்கு தெரியும். அதை விட்டு வெளியே எங்கேயுமே போகிறது கிடையாது. குழந்தைய வெளியே எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணும், ஸ்கூலில் கொண்டு ட்ராப் பண்ணணும், எல்லாமே நான் தான் பண்ணுவேன். நேற்றுக்கு தான் அவனை பிஸ்னஸில் கொஞ்சம் மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆரம்பம் அனுப்பிவிட்டேன். அவன் இந்த மாதிரி நடந்துக்குவான்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தனா எவ்வளோ டைமாக இருந்தாலும் நான் அவனை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்திருப்பேன். அவனுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். உங்கள் அண்ணன் நான் உங்கள் ஃப்ரெண்டு செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கணும்னு கூட ஆசைப்படலையா? அவனுக்கு நம்பி போதும். அவன்கிட்ட நான் கேட்டேன், குழந்தைக்காகவாவது நீ செகண்டாக ஒரு மேரேஜ் பண்ணிக்குவேன்னு கேட்டேன். அவன் என்ன சொல்கிறான்னா, இல்லை எனக்கு நம்பி போதும், நம்பி தவிர வேறு யாரும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கிறான். நானும் அவனும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணல. எதுக்கு தேவையில்லாமல் ஃபோர்ஸ் பண்ணி அவனையும் கஷ்டப்படுத்திட்டு அப்படின்ட்டு நான் அந்த விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஓ சரி, நீங்களாவது ஒரு மேரேஜ் பண்ணிக்கலாம்ல? என்ன கேட்டிங்க? இல்லை, நீங்களாவது மேரேஜ் பண்ணிக்கலாம்ல? நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டா நம்மையை பார்த்துக்கிறதுக்கும் ஒருத்தங்க இருப்பாங்கள்ல. பார்க்கணும். எனக்கு இது வரைக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு பையன் இல்லை. பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, சரி ஓகே, நான் ஸ்கூலில் கொஞ்சம் நம்மையை டேக் கேர் பண்ணி பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறான். சரி பரவாயில்ல, நான் அவளை டேக் கேர் பண்ணி பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லலாம். அவனை அப்படி ஸ்மைல் பண்ணி நம்மி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். இப்போ அப்படியே இன்னொரு பக்கம் காட்டுனா, நம்ம யோன்ஜின் தான் அந்த விசிட்டிங் கார்டில் இருக்க அட்ரஸை தேடி நம்ம அந்த வீட்டுக்கே வந்திருப்பான். அப்படியே வீட்டுக்கு வந்து கால் பண்ணியிருப்பான். வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டு தான் கால் பண்ணியிருப்பான். இப்போ அப்படியே ஜெய்ஹோப்பை அப்படியே ஃபோன் எடுத்துகிட்டு, ஹலோ யார்? நான் தான் யோன்ஜின் பேசுகிறேன், நான் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி தான் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா, அப்படியா, இந்த வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெய்ஹோப் என்ன பண்ணுறேன்னா ரூமில் வந்து அப்படி கடற்கடன்னு ஓடி வரான். இப்போ அப்படியே பார்த்துட்டு, ஏன்னு இத்தனை வருஷமாயி இப்படி ஓடி குதிச்சு வந்து நான் பார்த்ததே இல்லையே, என்ன ஆச்சு இவனுக்கு? காலில் பூச்சிக்கிச்சு ஏதாவது கடிச்சு விட்டுருச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேக்கே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். பட் நம்ம ஜெய்ஹோப்பா அப்படியே கீழே வரான். கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போய் எப்படி கண்ணாடியில் போய் அப்படி முடியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான், சென்ட் அடிக்கிறான், எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறான். அப்படியே கண்ணாடியை பார்த்து சிரிச்சுக்கிறான். அப்படியே அந்த பக்கத்தில் வந்து ஃப்ளவர் பாட்லாம் இருக்குது, அதெல்லாம் அப்படியே டச் பண்ணி அப்படியே வெக்கப்படுக்கிறான். பார்த்துட்டு, ஷே என் அண்ணனை இதுக்கு முன்னாடி இப்படிலாம் நான் பார்த்ததே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவன் என்ன பண்ணுறான், அப்படியே எலும்பி நேராக ஜெய்ஹோப் கிட்ட போய் பார்த்தா ஜெய்ஹோப் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே ஜேகேயோட கண்ணத்தில் பலார்னு அடிச்சிடுறாரு. ஏன்டா அடிச்ச? சரிடா தம்பி, அது ஏதோ ஒரு இதில் அப்படியே கையை எடுத்துக்கிட்டு அப்படி கரங்கிக்கிட்டு கையை கொண்டு வந்தேன்னா பலார்னு பட்டுருச்சு, சாரிடா அப்படின்னு சொன்னேன்னா, நீ எல்லாம் ஒரு அண்ணனா, பேய் பேய் பிசாசு அப்படின்னு சொன்னேன். சும்மா இரண்டா அப்படிங்கிற மாதிரி வைக்கப்பட்டுட்டே சொல்கிறாரு. டேய் வைக்கப்படாதடா, துக்கம் தாங்க முடியலடா. ஏன்டா நீ வளையிறது கொலையிறது நெளியறதெல்லாம் வச்சு பார்த்தா அண்ணி வந்திருக்காங்க போலிக்கே, எப்படிடா கண்டுபிடிச்ச? மூஞ்சி பச்சை தெரியுமே அப்படின்னு சொன்னேன். சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எங்கே நிற்கிறாங்க? வீட்டுக்கு முன்னாடி. அடே முதல்ல அதை போய் பாருடா, எதுக்கடா இங்கே கிடந்து சுற்றிட்டு தெரியும்? ஓ சாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெய்ஹோப் அப்படியே ஓடுறான். இப்போ அப்படியே கீழே போய் பார்த்தாங்க யோன்ஜின் தான் அப்படியே நிற்கிறான். இப்போ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக யோன்ஜின் கிட்டே போயிட்டு, அது எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், வீட்டுக்குள்ளே வாங்க, வீட்டுக்குள்ளே வா அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வீட்டுக்குள்ளே வரான். இப்போ அப்படியே உள்ளே வந்தா நம்ம டே தான் அங்கே அப்படியே உட்காந்து ஆன பார்த்துட்ருக்குறான். நம்ம ஜேகே பார்த்துட்டு, ஓ இவர் தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெய்ஹோப் அப்படியே பார்த்துட்ருக்கான். இவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொன்னேன். இது வந்து என் தம்பி, இது வந்து அது 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 வந்து
அண்ணா அது அது என் தம்பியோட லவர் அப்படின்னு சொன்னேன். என்ன? என் தம்பியும் இவனும் ஒரு 2 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதான் என் தம்பி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறான், வேறு ஒன்றும் இல்லை. நைஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நம்ம அந்த பக்கம் போய் பார்க்கலாமா அப்படின்னு சொன்னேன். சரி, ஃபஸ்ட்டு அவனை வீட்டெல்லாம் சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெய்ஹோப்பா அப்படியே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறோம். இப்போ அப்படியே பார்த்துட்டு, லவ்வரா யாரு இந்த மொக்கரை கட்டியா, இப்போ கொஞ்சம் மூஞ்ச கட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜெய்க்கு அப்படியே டப்புன்னு திரும்பிக்கிறான். ஹலோ 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 மிஸ்டர், யாரை பற்றி சீன்னு சொன்னேன்? ஹலோ, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜெய்க்கு திரும்பிக்கிறான். ஹலோ, என்னை காலேஜில் எத்தனை பேர் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க தெரியுமா? இந்த ஊரோட எம்எல்ஏயோட பையன் கூட என் பின்னாடி தான் சுற்றிட்டு இருக்கிறான், அது உனக்கு தெரியுமா? என்ன பார்த்து சீன்னு சொல்லிட்டேன். சை, ஒன்னெல்லாம் போய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம அப்படி திரும்புகிறேன். ஹலோ, என்ன சொன்ன இப்போ? உன் மூஞ்சி முகர கட்டியும் பார்த்தா ஏதாவது ஒரு பொண்ணு இம்ப்ரெஸ் ஆகுமா அப்படின்னு கேட்ட உடனே, இந்த முகரக்கட்டைக்கே 4 பேர் விழுறாங்களாம், இப்போ எங்கள் முகரக்கட்டைக்கு ஒரு 10வது உள்ளது. இந்த ஆள்நாளகனே எங்களை பார்த்த உடனே மைக் அடிச்சு விட்றாங்களாம். ஊரில் இருக்க பொண்ணுங்களாம் விழாமல் இருக்குது. என்ன காய்ஸ், நிறைய பேர் என்னோட ஆர்மிஸ் இருக்க தானே செய்கிறீங்க, நிறைய பேர் என்ன லவ் பண்ணிட்டு தானே இருக்கீங்க, கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி மைண்டில் யோசிச்சுக்கிட்டு அப்படியே நம்ம ஜெயிக்க திரும்பிக்கிறோம். இப்போது நம்ம பார்த்துட்டு, இதெல்லாம் ஒரு ஆண் அழகன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ டேயும் அப்படியே மூஞ்சி திருப்பிக்கிறான். இப்படியே இவங்க 2 பேத்துக்குள்ளே சண்டை போயிட்டு இருக்கும் போச்சுல, இப்போ நம்ம ஜேகேக்கு தான் ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோனை எடுத்து அப்படியே பேசுகிறதுக்காக இவன் அங்கேருந்து அப்படியே போயிட்டான். இப்போ நம்ம தான் பார்த்துட்டு, இவனும் போயிட்டானா, போர் அடிக்குதே, யாரை வம்புக்கு இழுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சுற்றி பார்த்துட்டு இருக்கும் போச்சுல, இப்போ அப்படியே யோஞ்சின்னு வரான். வந்துட்டு இதில் உட்காரு அப்படின்னு சொன்னான். அப்படியே உட்காடுறான். உட்காந்துட்டு, காஃபி டீ ஏதாவது குடிக்கிறியா? இல்லை எனக்கு வேணாம். இல்லை நீ சாப்பிடு சரியா, அப்புறம் உன்னோட அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து தயங்குறான். நம்ம ஜெய்ஹோப்புக்கு வார்த்தையே வெளியே வர மாட்டேங்குது. அவன் அப்படியே பார்த்து, இல்லை நான் வந்து இந்த காலேஜில் அட்மிஷன் போட்டிருக்கிறேன், அண்ட் இந்த காலேஜில் பிஜி வந்து நல்லா படிக்கிறதுக்கு சொல்லியும் கொடுக்குறாங்க, அதான் உங்ககிட்ட அது சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்னேன்னா, நீ என்னோடய வீட்டில் ஸ்டே பண்ணி படிக்கிறியா? கரெக்டாக இருக்கும். என்ன தம்பி அப்படின்னு சொன்னேன்னா, நல்லா இருக்கும், கரெக்டாக இருக்கும், எனக்கு தனக்கு ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஏன்னா இல்லை, நானும் இந்த வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்கேன், எனக்கு செம்மையாக போர் அடிக்கும், நானும் ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் தான், அதான் நீங்கள் எல்லாம் இங்கே இந்த வீட்டிலே இருந்துக்கிட்டேன், எனக்கு ஒரு தனக்கு ஆள் இருந்த மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொன்னேன். இல்லை நான் என்னோடய வீட்லேயே இருக்கிறேன். இல்லைப்பா, நீ இப்போ வந்து பார்ட் டைம் ஜாப் பண்ணி ஒர்க் பண்ணி படித்து அது எப்படின்னு எனக்கு தெரியலை, நீ வீட்டில் இருந்தால் இங்கே இருக்கிற மேட்ஸை உன்னையும் பார்த்துப்பாங்க, நோ ப்ராப்ளம், இங்கேயே இரு, நீ அந்த ரூம் எடுத்துக்கோ சரியா, அது அந்த ரூம் ஃப்ரீயாக தான் இருக்குது, அது ஒரு கெஸ்ட் ரூம் தான், நீ அந்த ரூம் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னேன். இல்லை வேணாம் அப்படின்னு சொன்னேன். இப்போ அப்படியே பார்த்துட்டு, ஐயோ இங்கேயே இருங்க, எனக்கு இல்லைன்னா போர் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னோன்னே, சரி ஓகே, இங்கே இருந்தால் உங்களுக்கு எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஓகே அப்போ நான் இங்கே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம யோசிச்சிடும் ஓகேங்கிற மாதிரி சொல்லிடுறான். இப்போ அப்படியே ஜெயிக்க வந்துட்டு, அண்ணா ஒரு முக்கியமான வேலை வந்திருக்கலாம். என்னடா? அவன் தேவையில்லாமல் மறுபடியும் பிரச்சனை பண்ண வரான், நம்ம இப்போ என்னென்னு பார்க்க வேண்டியது இருக்கு. ஜெகே, இங்கே வீட்டில் இப்போ இவங்க 2 பேர்த்து ஒத்தையில் விட்டுற எப்படி நம்மளால் வெளியே போக முடியும்? அண்ணா அது வந்து அப்படின்னு சொன்னோன்னே, சரி சரி ஓகே, இது நாங்கள் 2 பேரும் போயிட்டு வரலாம், நீங்கள் 2 பேரும் இருந்துக்குவீங்களா? இல்லை நான் வந்து வீட்டிலேருந்து அப்படியே வந்துட்டேன், என்னோடய ட்ரெஸ் எதுவுமே நான் எடுத்துகிட்டு வரல, நான் அப்போயே என்னோடய ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வரனே. சரி ஓகே, அப்போ நீ உன்னோடய ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டீங்கப்பா, நாங்கள் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவோம், நீ பத்திரமா இருந்துப்பல, நீ ரூமை க்ளோஸ் பண்ணிக்கோ, அப்புறம் கீழே மேய்ச்சி நிற்பாங்க, வெளியே பாதுகாப்புக்கு எல்லோரும் நிற்க தான் செய்வாங்க, பட் நீ கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோ ஓகேவா? சரி அப்படிங்கிற மாதிரி சொன்னான்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே அங்கேருந்து போகிறாங்க. இப்போ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் கிட்ட தாண்டி இருக்கும். இப்போ நம்ம யோசிச்சுட்டு அப்படியே ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே அவன் வீட்டுக்கு வரான். வந்து பார்த்தா இங்கே வீடே கொஞ்சம் சைலண்டாக இருக்குது.
அப்படியே அவன் முன்ன நடந்து போகிறான். பார்த்தா ஒரு சில பொருட்கள்லாம் அப்படி கீழே செதறி போய் கிடக்குது. திங்ஸ் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் செதறி போய் கிடக்குது. அவன் அப்படியே பார்த்துட்டு இப்போ டேக்கு ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்களா, அந்த ரூம்குள்ளே தான் போய் பார்த்தான். அந்த ரூம்குள்ளே திங்ஸ் எல்லாமே செதறி கிடக்குது. இப்போ நம்ம ஜேஹோப்புக்கு தான் நம்ம யோன்ஜின் வந்து கால் பண்ணுறான். கால் பண்ணி இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். இங்கே என்னன்னு தெரில, டேயோட ரூம்குள்ளே ஃபுல்லாக பொருள்லாம் செதறி போய் கிடக்குது, எனக்கு எதுவும் பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். என்ன சொல்கிற? ஆமாம், ரூமுக்குள்ளே வந்து நிறைய பொருள் செதறி கிடக்குது. நான் வந்து பார்த்தேன், டேயையும் காணும், மெய்ட்ஸும் யாரும் இருந்த மாதிரி தெரியலை, அதான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். நீ 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 வீட்டை விட்டு எங்கேயும் போகாத, நான் உனக்கு ஒரு ரூம் கொடுத்தாலும் அந்த ரூம்குள்ளேயே சேஃபாக இருந்துக்கோ, யார் கதவை தட்டினாலும் ரூம் கதவை மட்டும் ஓப்பன் பண்ணாது, சரியா? அவனை நாங்கள் கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோன்ஜன் அப்படியே கட் பண்ணிவிட்டான். அவனோட ரூமில் போய் அவன் அப்படியே போய் உட்காந்துக்கிறான். இப்போது நம்ம ஜேஹோப் வந்து இந்த விஷயத்தெல்லாம் ஜேகே கிட்ட சொன்னேன். என்னண்ணா சொல்கிற? ஆமாண்டா, இப்போ தானே யோன்ஜன் எனக்கு கால் பண்ணான். ஷோ, யார் நான் கடத்திருப்பா அப்படின்னு சொன்ன உடனே இப்போ கிம்மு கிட்ட இருந்து நம்ம ஜேகேக்கு கால் வருது. ஹலோ ஜேகே, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், என் பையனை பத்திரமா பார்த்துக்கோ தானே சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். அது நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே செம்மையை பேனிக்காக்குறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு, ஒன்னால ஜான் என் பையனை கடத்திட்டு போயிருக்கான் அப்படின்னு சொன்னேன். என்ன ஜானா? அவரை எப்படி கடத்த முடியும்? அதான் உங்கள் தம்பின்னு தானே சொன்னீங்க. என் தம்பி தான். அவன் பண்ணுற இல்லீகலான எல்லா விஷயத்தையும் நான் கண்டுபிடிச்சி அவன்கிட்ட தான் என்னன்னு கேட்கலான்னு போகும்போதுல தான் என் பையனை கடத்தி வச்சு அவன் என்ன மிரட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே, ஓ ஷட், நான் இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே இந்த விஷயத்தெல்லாம் ஜேகே சொன்னோன்னே, என்னடா பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டோன்னே, அண்ணா என்னன்னு தெரிலண்ணா, அந்த ஜான் தானே நம்ம பிளான் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான், இருக்கும்டா வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்படியே ஜான் இருக்கிற இடத்துக்கு தான் தேடி போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தகவல் வந்து நம்ம ஆரம்புக்குமே போயிருக்கோம். அண்ட் ஆரம் வந்து சுகா கிட்ட சொன்ன உடனே, என்னென்ன சொல்கிற, கிம்மோட பையனை கடத்திட்டாங்களா? ஆமாண்டா, அதுவும் கூட பிறந்த தம்பியே. எப்படின்னா எடுது தெரியலடா, அந்த பையனை என்ன பண்ண போகிறான்னு தெரில. அந்த பையனை காப்பாற்றாண்டாமாடா. காப்பாற்றணுண்ணா. இந்த விஷயம் கிம்முக்கு தெரியாமல் இருக்குமாண்ணா? எனக்கு அது தெரியலை. ஒருவேளை ஆர்கன்ஸ் தேடுறதுக்கோ இல்லை கடத்தி கொண்டு போய் விற்கிறதுக்கோ அவனை கடத்தியிருந்தா பையன் பாவண்டா. அது மட்டும் இல்லாமல் கிம் நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணும்போது கிம் நம்மளுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு உனக்கு தெரியும்ல, அதுக்காகவாவது நம்ம அவருக்கு ஹெல்ப் பண்ணாடமாடா. பண்ணணுண்ணா. சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரமும் சுகாவும் அப்படியே கிளம்பி போகிறாங்க. இப்போ அப்படியே அதாவது இவங்க 2 பேரும் இங்கேருந்து போகிறாங்க, அவங்க 2 பேரும் அங்கேருந்து போகிறாங்க. இப்போ அப்படியே போனால் ஒரு பெரிய குடோன் தான். அங்கே குடோனுக்கு முன்னாடி பார்த்தா ஆல்ரெடி கிம் வெயிட் பண்ணிக்கிட்டு எப்படி உள்ளே போகலாங்கிற மாதிரி அவர் இப்போ சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஆரமும் சுகாவுமே போகிறாங்க. இப்போ அப்படி போயிட்டு, ஹலோ கிம் சார் அப்படின்னு சொன்னோன்னே, ஆரம் நீ எப்படிப்பா இங்கே? இல்லை, நாங்கள் மறுபடியும் இந்த ஜான் ஏதோ ஒரு பையனை கடத்தினதாக கேள்விப்பட்டோம், அதான் அந்த பையனை காப்பாற்றலான்னு வந்தோம். உங்களுக்கு தெரியுமா உங்கள் பையனை கடத்தின விஷயம்? எனக்கு தெரியும். அவன் என் பையனை கடத்தி வச்சு என்ன மிரட்டிகிட்டு இருக்கான். எதுக்காக, ஏன் அப்படின்னு சொல்லும்போதுல, இந்த எல்லா விஷயமும் எனக்கு தெரியாமல் இல்லீகலாக என் பேரை வச்சு அவன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அதை வச்சு என்னை பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். என் பையனோட உயிர் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னானே. ஐயோ பயப்படாதுங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இப்போ அந்த இடத்துக்கு ஜேஹோப்பும் ஜேகியுமே வராங்க. இப்போ அப்படியே வந்துட்டு கிம் அப்படின்னு சொன்னானே, உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், என் பையனை பத்திரமா பார்த்துக்கோங்க தானே சொன்னேன். இல்லை, ஜான் எங்களை ஏதோ ஒரு பிளான் பண்ணி எங்களை வீட்டோட்டு வெளியே வர வச்சுருக்கிறான். எங்களுக்கு அது வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே அது புரிஞ்சுது, மற்றபடி எங்களுக்கு இதுவும் இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் இருக்க எல்லா பாடி கார்ட்ஸுமே அடித்து போட்டிருக்குறாங்க. நாங்கள் 2 பேரும் தான் வெளியே வந்திருக்கோம். கண்டிப்பாக இது ஏதோ பிளான் பண்ணி தான் எங்களை ஜான் வெளியே இழுத்துட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொன்னேன். இப்போ என் பையன் அவங்ககிட்ட வசமாக மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம டேயை உள்ள ஹாயாக உட்காந்துருக்கிறாரு. ஏன்னா சித்தப்பா தானே, அவர் வந்து ஹாயாக உட்காந்துருக்காரு. அவன் கையை கெட்டி தான் போட்டு வச்சுருக்கு, இருந்தாலும் ஹாயாக உட்காந்து அப்படியே கால் மேலே கால் போட்டு அப்படியே கால் ஆட்டிகிட்டு இருக்கிறாரு. இப்போ அப்படியே பார்த்துட்டு, என்னடா திமிரு? அது சரி, அப்பனுக்கு திமிரு தான் அப்படியே இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஏன் அப்பனுக்கு திமிரு மட்டுமே சித்தப்பா என்கிட்ட இருக்குது, உன் திமிரு சேர்ந்து தானே என்கிட்ட இருக்குது, அப்போ நான் இந்த இவ்வளோ திமிரு காட்டுவேன்ல அப்படின்னு சொன்னேன். வாயப்பார், ஆனாலும் இங்கே அண்ணன் பெற்று வச்சுருக்கான் பாரு ஒரு வாயாடியாக பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, ஏன் சித்தப்பா இத்தனை நாளும் என்கிட்ட கூலாக ரொம்ப சாஃப்டாக தானே பேசிகிட்டு இருந்தேன், இப்போ மட்டும் உனக்கு என்ன சித்தப்பா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்ட உடனே,
உங்கள் அப்பா என்ன காரியம் பண்ணி வச்சுருக்கான் தெரியுமா? என்ன பண்ணார்? நீ பண்ணுற ஒவ்வொரு இல்லீகல் வேலைக்கும் என் அப்பா பேரை யூஸ் பண்ணியிருக்காரு. என் பேரை ஏன்டா யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு என் அப்பா கேட்க வந்தால் அது உனக்கு தப்பாக தெரியுதா? அவன் பெற்றவனாச்சே, நீ அவனை மாதிரி தானே பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானு வாய்க்கு வாய்க்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ இவங்க எப்படியே பேசிகிட்டு இருக்கும் போச்சுல, அப்படியே அந்த குடோனோட டோர் வந்து பறந்து போய் உழுது. இப்போ அப்படியே அதை டோரை பார்த்துக்கிட்டு அப்படியே இந்த சைடு பார்த்தா அது வேற யாரும் கிடையாது, நம்ம சுகாவும் ஜேகேயும் தான் அது சேர்ந்தாப்புல மிதிச்சிருப்பாங்க. அவங்க 2 பேர்த்தோட ஃபோர்ஸும் தாங்க முடியாமல் அது கதவு அப்படியே பறந்து போய் உழுது. இவன் பார்த்து அந்த டோரை ஏண்டா உடச்சிங்க, நீங்கள் திறங்கன்னு சொல்லியிருந்தா நானே திறந்துருப்பேன்லாடா, எதுக்கு நான் தேவையில்லாம அது உடச்சிங்க, நீ அதை நல்லா இருக்கணும்னா நான் அதுக்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜான் அப்படி திரும்பிக்கிறான். டேய் என்ன தைரியம் இருந்தாலும் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு போட்டு அவனை கடத்திட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொன்னேன். டே அது என் அண்ணன் பையன்டா, என் அண்ணன் பையனா நான் கடத்துறதுல உன்கிட்ட ஏன்டா நான் கேட்கணும்? அண்ணன் பையனை கடத்துறதுல என்கிட்ட பர்மிஷன் கேட்கணும். என் புருஷனை கடத்துறதா இருந்தால் நீ என்கிட்ட பர்மிஷன் கேட்கணும். என் புருஷனை கடத்திக்கிட்டு என்கிட்டயே பர்மிஷன் கேட்காம வந்தா என்னது புருஷனா டே அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிக்கிறான். இப்போ அப்படியே பார்த்து என்னது புருஷனா புருஷனா இவன் எதுக்கு தேவையில்லாம நம்மளுக்கு புருஷன் தரேன். ஆமாம் புருஷன் தான், ஆமாம் எனக்கு புருஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே மண்டையாட்டுறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு சாரிப்பா தெரியாதனமா அவன் புருஷனை கடத்திட்டு வந்துட்டேன். எப்பா நீ அந்த ஆமாம் இரு, ஏன் அண்ணன் பையனுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு? இல்லையே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அண்ணன் பையனுக்கு கல்யாணம் ஆகலையே. ஆமாம் அண்ணன் பையனுக்கு கல்யாணம் ஆச்சு ஆகலையான்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் இருந்து யோசிச்சுட்டு இருந்தியா? ஆமாம் யோசிச்சுட்டு இருந்தேன். என் அண்ணன் பையனுக்கு தான் கல்யாணமே ஆகலையே. உங்கள் அண்ணன் பையனுக்கு கல்யாணம் ஆகலை, அவன்கிட்ட கீழே கல்யாணம் ஆச்சா இல்லையான்ட்டு அப்படின்னு சொன்னேன். கல்யாணம் ஆச்சா இல்லையா? அது கல்யாணம் ஆச்சு ஆகலை 50-50%. அவனை பொறுத்தளவுக்கும் கல்யாணம் ஆச்சு, என்னை பொறுத்தளவுக்கு எனக்கு கல்யாணம் ஆகலை. அதாவது அவன் ஓகே சொல்லி என் கையில் ரிங் போட்டுட்டான், ஆனால் நான் ஓகேயே சொல்லலை, ரிங்கும் போடலை, அவ்வளோதான் சித்தப்பா வித்தியாசம் அப்படின்னு சொன்னேன். இப்போ அப்படியே ஜெயிக்க முறைச்சிட்டு பார்க்குறான். இல்லை கல்யாணம்லாம் முடிஞ்சிருச்சு, ஆனால் எங்கள் 2 பேர்த்துக்கெலாம் எதுவும் இல்லை, அதனால எங்களுக்கு கல்யாணம் முடியலன்னு நான் சொல்ல வந்தேன். டேய் எனக்கு குழப்புறீங்கடா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சித்தப்பா நீ குழம்பாத சித்தப்பா, நீ ரொம்ப நல்ல சித்தப்பால குழம்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நீ அது சித்தப்பா மேலே கொஞ்சமாவது அக்கறைப்படுறிய. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் ரிங் போட்டு நிறுத்து போதும்னு சொன்னேன். இப்போ என்ன உங்கள் 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவ்வளோ தானே, நீ அவனோட புருஷன், நீ அவனோட புருஷன் அப்படிதானே? இல்லை சித்தப்பா அவன் என்னோட புருஷன், ஆனால் நான் அவனோட புருஷன், நான் அவனோட புருஷன் ஆனதுனால அவன் என்னோட புருஷன், புரிஞ்சுதான்? தெய்வமே போ, நான் அவனை கெட்ட வேணாலும் அவுத்து விட்றேன், தயவு செஞ்சு போயிரு. சித்தப்பா இல்லை சித்தப்பா அவன் எனக்கு புருஷன், போதும் போயிரு ரசா போயிரு. அண்ணா உன் அப்பங்கார அண்ணன் பின்னாடி நிற்கிறான். அவன் 1 2 3 4 5 என்ன நான் வெறும் 3 தலையை தானே தேடினேன், இங்கே நான் 5 தலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே 6 சுகாவும் அப்படி கையை கட்டி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏண்டா நான் டார்கெட் வச்சது இவனுங்க முன்னுறதுக்கு, நீ கூட 2 தலை எங்கேருந்து நான் முளைச்சி எங்கேருந்து நான் வந்திருக்கிறீங்க, எங்கேயாவது இருந்தால் வெடிச்சு முளைச்சி வந்துக்கிட்டே இருப்பீங்களாடா? நானும் 3 பேர்த்து தானே 3 பேர்த்தையும் அழிச்சிட்டா, அதுக்கப்புறம் எனக்கு எதிரியே இல்லைன்னு நான் நினச்சா யார் சொன்னா உனக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரியும் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதை பற்றி நான் ஏன்டா கவலைப்படணும், எனக்கு கவலைப்பட்டு தான் ஆகணும். நீ ஒவ்வொருத்தனையும் சரிக்க என்னொருத்த முளைச்சி வந்துக்கிட்டே இருப்போம், கவலைப்படாத. உன்னோட 4வது எதிரி நான் தான், 5வது எதிரி வந்தான். கடவுளே நானும் 2 பேர்த்த சரிச்சிட்டா முடிச்சிடலான்னு நினச்சேன். கடைசியில் என் அண்ணனோட சேர்த்து 3 ஆச்சு. சரி அவனை தானே கூட பிறந்தவன் தானே, அவன் பையனையும் சரிச்சிடலாம் அவனையும் சரிச்சிடலான்னு பிளான் பண்ணேன். பார்த்தா இப்போ 4 5ன்னு சொல்லிட்டு கூட எக்ஸ்ட்ரா மண்டம் முளைச்சி நிற்குது. எப்பா உங்களுக்கு புருஷன் பிள்ளைன்னு ஏதாவது இருக்கா? அதையே நான் ஒன்றை சொல்லணும் சார், அதோ அவருக்கு மட்டும் ஒரு பொண்ணு உண்டு சார். அப்போ ஒன்றை சரிச்சிட்டா உன் பொண்ணு அடுத்த மாஃபியாவா? அப்போது 6 தலை, 6 + 2 கணக்கு கூடாதா, வாயை மூடுறா, காது வலிக்கிறா எனக்கு. சரி தம்பி சைலண்டாக இருக்கேன். ஆமாம் நீங்கள் சொல்கிறத நான் ஏன் கேட்டா கேட்கணும், நீ தானே கேட்குற. நான் கேளுன்னு நான் அவன்கிட்ட சொன்னேன்னா நான் சொல்கிறதுன்னு கேட்குறேன்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி நான் இன்னொன்று சொல்கிறேன், அந்த கெட்டை அவுத்து விட்றியா, நாங்கள் கூட்டிகிட்டு போயிடுறோம். சரி தம்பி டேய் நான் அந்த கெட்டை அவுத்து விட்றான். சரிங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட ஊக்க போகும்போது நில்லு. ஆமாம் நீங்கள் சொல்கிறத நான் என்கிட்ட கேட்கணும், நான் உங்கள் ஆள் இல்லைடா, நான் ஜான்டா, நான் ஜான், நான் ஏன்டா நீங்கள் சொல்கிறத நான் என்கிட்ட கேட்கணும்.
நீ தானடா கேட்குற. நான் என்ன எதுவும் பண்ணியிருக்கேடா? ஏதாவது பிரெயின் ஹிப்டனைசிங் ஏதாவது பண்ணுறீங்களா? டேய் அது ஹிப்டனைசிங்லடா, அது ஹிப்னோடைசிங்டா அப்படின்னு சொன்னேண்ணே. ஓ தம்பி, இந்த குறுக்க இந்த இங்கிலீஷ்லாம் திருத்துற வேலையை வச்சுக்க கூடாது கேட்டியா அப்படின்னு சொன்னேன். இதை போய் நீ என் அண்ணன்கிட்ட சொல்கிறேன். என் அண்ணன் இங்கிலீஷில் ஒரு சின்ன கிராமர் மிஸ்டேக் இருந்தாலே தூக்கி போட்டு மிதிப்பான், நல்லா மைண்டில் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னோன்னே. தூக்கி போட்டு மிதிப்பானா? என்ன முடிஞ்சனா என்ன மிதிக்க சொல்கிறா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜான் ஓவராக பேசுகிறேன். இப்போ ஜெய்க்கு அப்படியே பொக்குன்னு மூக்கிலேயே வைக்கிறான். மூக்கிலேருந்து அப்படியே பலன்னு ரத்தம் பாய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. டேய் எதுக்குடா பேசிக்கிட்டே இருக்க முடிச்சு அடிச்சு, ஒரு பெரியவங்கிற மரியாதை கொடுக்குறியாடா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஜெய்க்க பார்த்துட்டு இருப்பாரு. கூட ஒரு அடி அடிக்கிறாரு. அதை கண்ணை சுற்றி அப்படியே செவந்துருச்சு. இப்போ அப்படியே பார்த்துரு, ஏண்டா உயிரோடு இருக்க விட மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லணுன்னு. இப்போ அப்படியே அவங்க இந்த மாறம் என்ன பண்ணுறான்னா, அப்படியே நம்ம டேயோட கெட்ட அப்படியே அவுத்து விட்டோன்னா அப்படியே டேயை கூட்டிகிட்டு அப்படியே வெளியே போயிடுறாங்க. இப்போ ஜானை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. ஏன்னா நம்ம சுகாவும் ஜேக்கும் சேர்ந்து பறந்து 2 பேரும் சேர்ந்து அடிச்சிருப்பாங்க. அங்கே இருக்கிறவங்கலாம் பாதி பேர்த்துக்கு மேலே கீழே விழுந்திருப்பாங்க. ஃபைட்டிங் சீன் ரொம்ப பெருசாக காட்ட வேணாம், ஓகேவா? 2 பேரும் பாஞ்சு அடிச்சிருப்பாங்க. அதில் நிறைய பேர் கீழே வந்துருப்பாங்க. நம்ம ஜெய்ஹோப் மட்டும் என்ன சளைச்சவரா, ஜெய்ஹோப்பும் சேர்ந்தே அடிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. அண்ட் எல்லாமே முடிஞ்சு எடுத்து வெளியே வரும்போதுல எல்லாம் அவங்க பாடி கார்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு ஜானெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகிறாங்க. இப்போ அப்படியே எல்லோரும் வெளியே வந்துட்டு ஒரு வேளை எப்படியோ காப்பாற்றியாச்சு, ரொம்ப தேங்க்யூ ஜேகே, நீ மட்டும் இல்லைனா இப்போ என் பையன் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் பிரச்சனை இல்லை சார். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுதா யார் தப்பு பண்ணுறேன்னு? தெரிஞ்சுது. என்னுடைய பேரை வச்சு என்னுடைய அவ்வளோ பிஸ்னஸையும் அவன் பக்கம் திருப்பி அவ்வளோ இல்லீகல் வேலையும் என் பேரை வச்சு அவன் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறான். இப்போ தான் அது எனக்கு தெரிஞ்சுது. ரொம்ப தேங்க்யூ ஜெய்ஹோப் அண்ட் ஜேகே. இப்போ அது உங்களுக்கு புரிஞ்சுதே. இனிமேலாவது இதெல்லாம் நடக்காமல் பார்த்துக்கோங்க. பாவம் சின்ன குழந்தைங்க, எத்தனை பேர் குழந்தைங்கள இழந்து தனியாக நிற்கிறாங்க தெரியுமா? அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ அப்படியே பார்த்துட்டு அது சரி டே போகலாமா அப்படின்னு சொன்னேன்னா, ஐயோ அப்பா நானும் அவங்க கூட போகிறேன்ப்பா அப்படின்னு சொன்னேன்னே. என்னடா சொல்கிற? அப்பா ப்ளீஸ்ப்பா எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. யாரடா? அதான் அவரை. யார்? ஐயோ அண்ணா போகிறான்ல. யார்? ஜேகேயா? எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பா ஏதாவது பேசுப்பா அப்படின்னு சொன்னேன். ஜேகே அப்படின்னு சொன்னேன். சொல்லுங்கள் சார். அது அப்படின்னு சொன்னேன். சார் அது இல்லைப்பா, என் பையனுக்கு என்னன்னு தெரியலையா, உன்னை பிடிச்சிருக்கான், அதான் நீ கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு உன்ட்ட கேட்கலான்னு அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அப்படியே நம்ம ஜெய்ஹோப் பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். இப்போ நம்ம இது விஷயத்த கேட்டு நம்ம சுகா அண்ட் ஆரம்பி 2 பேருமே ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போ அப்படி கேட்டுட்டு நான் ஏன் இவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்? சரியான வாயாடி, இவனாலாம் கல்யாணம் பண்ணி என்னாலாம் முடியாது. என்ன சொன்ன இப்போ? உன்னை என்னால் கல்யாணம் பண்ணி மாரடிக்க முடியாதுன்னு சொன்னேன். ஏண்டா வீட்டில் வச்சு நான் உன் லவ்வர்னு சொல்லுவேன், அதை நான் கேட்டுக்கிட்டு இருக்கணும். இங்கே என் சித்தப்பனாருக்கிட்ட நான் உன் புருஷன்னு சொல்லுவேன், அதையும் நான் கேட்டுக்கிட்டு இருக்கணும். நானால் வெக்கத்தை விட்டு லவ் பண்ணுறேன், என்னை சேர்த்து வைங்கன்னு சொல்லிக்கிட்டு எங்கள் அப்பா கிட்ட சொல்லி என் அப்பாவை வச்சு உன்னை பேச வச்சா ஒவ்வொரு சீன் போடுறேன்னா நீ அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னு. ஓ நீ தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி சேர்த்துக்க சொன்னியா? இங்கே பாரு, எனக்கு வேறு என்ன பண்ணேன்னு தெரில, உன் சித்தப்பன்ட்டு உன்னை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணேன்னு தெரில. அதுக்கப்புறம் நீயே நல்லா யோசித்து பார்த்துக்கோ. நான் ஒன்று லவ்வர்னு சொல்லி யாருக்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கல. சொன்னவர்கிட்ட போய் நீ கேட்டுக்கோ. அப்போ உனக்கு நம்மளுக்கு எந்த வித இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லையா அப்படின்னு சொன்னேன்னா, அதான் ஒரு காலேஜில் எம்எல்ஏவோட பையன் கூட பின்னாடி சுற்றுறான், அப்போ வேண்டியதானே அவன்கிட்ட, என்கிட்ட ஏன் வேற? அப்போ உனக்கு என்ன பிடிக்கலையே போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே திரும்பி போகிறான். அப்படியே அவனுக்கு உண்மையிட்டே அழுக வந்துருச்சு. அவன் அப்படியே அழுதுகிட்டே ஓடிடுறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு ஐயோ செல்லம் அழுதுடுச்சு போலிக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். சரி அவனை நான் பார்த்துக்கிறேன், இல்லை நானே அவனை மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேகே தான் அப்படியே பின்னாடி போகிறான். பின்னாடி போயிட்டு
ஏய் கொஞ்சம் நில்லு அப்படின்னு சொன்னோன்னே என்ன இப்போ என்ன பண்ண உனக்கு அப்படின்னு சொன்னோன்னே நீ ஏன் வருவ லவ் பண்ணுவேன்னு சொல்லுவேன் நோன்னு சொன்ன உடனே கோச்சிக்கிட்டு போயிருவியா அதான் பிடிக்கலன்னு சொல்லிட்டல போயேன் அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்டே வந்து அழுதுகிட்டே சொல்கிறான். நான் உன்கிட்ட சொல்லலான்னு வரக்கூடிய நேரத்தில் என் பின்னாடி எம்எல்ஏ பையன் சுற்றுறான், என் பின்னாடி அவன் சுற்றுறான், என் பின்னாடி இவன் சுற்றுறான்னு சொல்லிட்டு என்னை வெறுப்பேற்றினது யார் வெறுப்பேற்றினா? அது நான் தான் வெறுப்பேற்றினா. அப்போ எனக்கு மட்டும் கோவம் வராதா? இப்போ மட்டும் நீ கோவப்படுறியா அப்படின்னு சொன்னானா? நீ உண்மையை சொல்லு, நீ என்ன லவ் பண்ணுறியா? லவ் பண்ணாமலா அப்படின்னு கேட்டேன். அப்போ நீ நிஜமாக என்ன லவ் பண்ணுறியா? ஆமாம். அப்போ சரி, அப்போ லவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜெய்கே அப்படியே ஸ்மைல் பண்ணாங்க போகிறேன். நானும் வரேன். எங்கே வர? நானும் உன் கூடயே வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஐயோ கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படிலாம் போகக்கூடாதுடா, நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீ அதுக்கப்புறம் போ. இல்லை நான் அவங்க கூடயே போய் ஸ்டே பண்ணுறேன், நான் கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் நீ போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அப்படியே கையை பிடிச்சி தரன்னு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. நான் அப்படின்னு சொன்னோன்னே சரி இன்னைக்கு போ, நான் வந்து உனக்கு கூடிய சீக்கிரம் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னேன்னா நிஜமாக கூட்டிகிட்டு போகணும், நிஜமாக கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா அப்போ ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே பாய் காட்டிகிட்டே போகிறான். இப்போ அப்படியே ஜெய்ஹோப் பார்த்துட்டு என் தம்பிக்கு இன்னும் கூடிய சீக்கிரத்தில் கல்யாணமா அப்படின்னு கேட்டானே. கல்யாணம் தான். அப்புறம் சாருக்கு இப்போ கல்யாணம்? அது எனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன சார் கல்யாணம் பண்ணி புருஷனை படிக்க வைக்கலாம்ல அப்படிங்கிறியாடா? அது சரி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். இப்போ அப்படியே திரும்பி பார்த்தா இவங்க 2 பேரும் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு சரி போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்புறதுக்கு நிற்கிறாங்க. ஹலோ ஒரு நிமிஷம், என்னோட பேர் ஜேகே, என்னோட அண்ணன் பேர் ஜெய்ஹோப், உங்களோட பேர் என்ன? என்னோட பேர் ஆரம், இது என்னோடய ஃப்ரெண்டு சுகா. ஓ நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே கையை கொடுத்துக்குறாங்க. இப்போ அப்படியே பார்த்துட்டு சரி என்ன உங்கள் வீட்டுக்குலாம் எங்களை கூப்பிட மாட்டிங்களா? எங்களோட வீட்டுக்கு உங்களையா? சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ அங்கே பார்த்தா நம்மி தான் ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருக்கிறா. அதாவது ஈவினிங் ஒரு 7 o'clock கிட்ட ஆகிடுச்சு. நம்மி பயங்கரமாக அடம் பிடிச்சிட்டு இருக்கிறேன், அப்பாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடம் பிடிக்கிறா. நம்ம ஜிமின் வந்து இன்றைக்கி டியூஷன் எடுக்க வந்திருக்க மாட்டார். இப்போ அப்படியே சுகா உள்ளே போய்ட்டு ஐயோ நம்மி குட்டி என்ன ஆச்சுடா அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் 2 பேரும் எங்கே போனீங்க, நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா உங்களா, இன்றைக்கி டியூஷன் டீச்சர் கூட வரல அப்படின்னு சொன்னோன்னா அண்ணா வரலையாண்ணா, மறந்துட்டேடா, அவன் காலையிலே கால் பண்ணி இன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லைனால வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னானே. அப்படியா, என்னை கூட்டிகிட்டு போ எனக்கு ஜிம்மினை பார்க்கணும், என்னை கூட்டிகிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு சரி கூட்டிகிட்டு போகிறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே சுகா பார்த்துட்டு அண்ணா சரி ஓகே நீ பார்த்துக்கோ, நான் ஜிம்மினை பார்த்து கூட்டிகிட்டு வரேன் சரியா அப்படின்னு சொன்னேன். சரிடா பார்த்து கூட்டிருப்போம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்ஹோப் கிட்டையும் ஜேகே கிட்டையும் அப்படியே பேசி ஒரு சில பிஸ்னஸ் விஷயங்களெல்லாம் பார்த்து பேசிட்டு அப்படியே நம்ம ஜெய்ஹோப்பும் ஜேகேயும் கிளம்பியிருப்பாங்க. இப்போ அப்படியே நம்ம சுகா என்ன பண்ணுறாருன்னா அப்படியே ஜிம்மினை பார்க்கறதுக்கு நம்ம வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறாரு. இப்போ அப்படியே அவங்க வீட்டுக்கு போய் லைட்டாக டோரை தான் லாக் பண்ணி பார்க்குறான். பட் இருந்தாலும் எந்த சவுண்டுமே கேட்கல. இப்போ அப்படியே வெளியே வெயிட் பண்ணிட்டு அவனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, நம்மளே டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போயிடலாமா நம்மி? உள்ளே போகலாம் சித்தப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போச்சுல இப்போது ஒரு பாத்திரம் கீழே விழுற சவுண்டு கேட்குது. இதை கேட்ட உடனே நம்ம சுகா என்ன பண்ணுறாருன்னா அந்த டோரை டக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா நம்ம ஜெமின் தான். அவருக்கு ஃபீவராக இருந்திருக்கோம்ல, அவர் ஃபீவருக்காக கஞ்சி வச்சு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சி வச்சு அப்படி எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. சூடு தாங்க முடியாமல் கையோடி கொட்டிடுறாரு. இப்போ அப்படியே நம்ம சுகா இதை பார்த்துட்டு ஜிமின் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடி போய் அப்படியே டைட்டாக கையை பிடிச்சிட்டு என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்கிறதெல்லாம் அப்படி தட்டி விட்டுறாரு. அவர் சூடு தாங்க முடியாமல் கத்துறாரு. இப்போ அப்படியே பார்த்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமினை அங்கேருந்து அப்படியே கூட்டிக்கிட்டு நம்ம ஜிமினையும் நம்ம அங்கேருந்து கூட்டிகிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போய் அப்படியே மருந்து வைக்கிறாரு. இப்போ அப்படியே டாக்டர் பார்த்துட்டு ஏன் சார் பொறுப்பாக பார்த்துக்க மாட்டிங்களா, அவருக்கு ஃபீவர் உடம்பு சரியில்லை, அவரே வேலை பார்க்க விட்டுருக்கீங்க? அது இல்லை சார் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னேன். இனிமேல் அது கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மையே அப்படி தூக்கிக்கிட்டு நம்ம ஜிமின் கிட்ட தான் அப்படி போகிறாரு. இப்போ அப்படியே பார்த்துட்டு நீ தனியாகவே வீட்டில் இருக்க, உனக்கு அம்மா அப்பான்னு? நான் ஆஃப்னேஜில் இருந்து வந்த பையன்,
ஆம், சரி நீ எங்கள் கூட வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை, உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம், நான் பார்த்துக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை. இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் கூட வீட்டுக்கு வா. இல்லை நான் பார்த்துக்கிறேனே. யார் பார்த்துக்கா, உனக்கு இவ்வளோ தூரம் ஃபீவர் அடிக்குது, ஒரு கஞ்சி காய்ச்சி கொடுக்குறது கூட எனக்கு யாருமே இல்லை. எங்கள் வீட்டுக்கு வந்தேன்னா நாங்கள் உன்னை பார்த்துக்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைவா. இல்லை அது பரவாயில்லவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா தான் அப்படியே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ அப்படியே வீட்டுக்கு போனானே, இப்போ அப்படியே ஆரம்பிச்சிரு. என்னாச்சுடா அண்ணா, அது அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னோன்னே, ஜிமன் ஃபீவர்னால் இங்கே வர மாட்டியா, இங்கே வந்தால் நாங்கள் எத்தனை பேர் இருக்கோம், நாங்கள் உங்களை பார்த்துப்போம்ல. இல்லை உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்ன்ட்டு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இனிமேல் நீ ஏன் இந்த வீட்டிலே ஸ்டே பண்ணிக்கோ, நீயும் இந்த வீட்டில் ஒரு பையன்தான் அப்படின்னு சொன்னானே. அது ஒன்றும் தயங்காது ஜிமன், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னானே. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சுகா என்ன பண்ணியிருப்பாருன்னா, நாளைக்கு போய் நம்ம உன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே செட்டில் ஆயிரு, நீ இனிமேல் இங்கேருந்து எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுகா சொல்லியிருப்பாரு. ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினுமே அங்கே ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. இப்போது நம்ம ஜிமின் அந்த வீட்டுக்குள்ளே தானே இருக்கிறாரு. போக போக நம்ம ஜிமினுக்குமே நம்ம சுகாவுக்குமே ஜிமினை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதே மாதிரி நம்ம ஜிமினுக்குமே நம்ம சுகாவை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம ஜிமின் அப்படி போய் சொல்லியிருப்பார், நான் உங்களை லவ் பண்ணுறேன், நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினே போய் ஓப்பனாக கேட்டிருப்பான். நம்ம சுகாவுக்குமே நம்ம ஜிமினை பிடிக்கலாம், என்னால் அவனுமே ஓகே சொல்லியிருப்பார். 2 பேரும் லவ் பண்ணுற விஷயம் நம்ம ஆரம்புக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். சரி ஓகே, இனிமேல் நம்ம நம்மியை பார்க்குறதுக்கு தான் ஜிமின் இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ஒத்துருந்துருப்பான். அவங்க 2 பேர்த்தோட கல்யாணத்துக்கும் அவன் ஒத்துருந்துருப்பான். இப்போ நம்ம சுகாவுக்கும் ஜிமினுக்கும் மேரேஜ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டுமே அவங்க ஃபிக்ஸ் பண்ணி மேரேஜ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெடி பண்ணுறாங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்படியே ஒரு 2 வீக்ஸ் கிட்ட ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜான் ரொம்ப கியூர் ஆகி அவன் வந்திருப்பான். என்ன தைரியம் ஒருத்தர என்னையும் இதெல்லாம் பண்ணி என்னையும் அடிச்சிருப்பீங்க, உங்கள் யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி அவன் மனசில் யோசிச்சுட்டு, என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் பழி வாங்கி ஆகணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே படிக்கிற காலேஜுக்கு அங்கே 2 பேர்த்த விட்டு நம்ம டே கிட்னாப் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஜேகேயும் கிட்னாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேயோட வீட்டுக்கு போயிருப்பாங்க. அங்கே போய் பார்த்தா நம்ம ஜேகேயும் இல்லை ஜெய்ஹோப்பும் இல்லை. அங்கே நம்ம யோன்ஜின் மட்டும்தான் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்போ அவனையுமே அங்கேருந்து கடத்திட்டு வந்துடுறாங்க. இப்போ நேராக இந்த சைடு போய் நம்மியை கடத்தலாம், நம்மையையும் ஜிமினியும் கடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வந்தா. இங்கே ஆரவும் இல்லை சுகாவும் இல்லை. நம்ம ஜெமின் மட்டும்தான் அந்த வீட்டில் உட்காந்து அவன் டிவி பார்த்துட்டு இருந்திருப்பான். அவனையும் அப்படியே கிட்னாப் பண்ணுறாங்க. அண்ட் நம்ம நம்மியை கடத்ததுக்காக ஸ்கூலுக்கு ஆளுங்களை அனுப்பியிருப்பாங்க. நம்ம அங்கே பார்த்தா நம்ம நம்மி கூட நம்ம ஜின்னு தான் அப்படியே கையை பிடிச்சிட்டு சுகா வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ அப்படியே பார்த்தா நம்ம சுகா வர மாதிரி இல்லை. அங்கே 2 பேர் அப்படியே நம்மியோட கையை பிடிச்சி தர இழுக்கிறாங்க. இப்போ நம்மி அப்படியே பார்த்துட்டு, டீச்சர் எனக்கு இது யாருன்னு தெரியாது டீச்சர், பயமாக இருக்குது டீச்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜின்னோட காலை டைட்டாக பிடிச்சிக்கிறா. நம்ம ஜின்னுக்கும் நம்ம நம்மிக்கும் செம்ம பாண்டிங் ஆகிருக்கும். அண்ட் நம்ம ஜின்னை பற்றி சொல்லணும்னா நம்ம நம்மையும் ஒரு அம்மா மாதிரி டேக் கேர் பண்ணி கவனிச்சுப்பாரு. ஹலோ மிஸ்டர், யார் நீங்கள், எதுக்கு குழந்தைங்க மேலே கை வைக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே, விடுறா அப்படின்னு சொன்னோன்னே, நம்மையும் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு, நான் நம்மையும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஜின்னு அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. அண்ட் நம்ம ஜின்னையும் நம்ம நம்மையையும் துரத்திக்கிட்டு பின்னாடியே 2 பேர் போகிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜின்னால் ஓட முடியலை, ஜின்னை டைட்டாக பிடிச்சிக்கிறாங்க. இப்போ ஜின்னையும் நம்மையும் சேர்த்து அப்படியே 2 பேர்த்தையும் கிட்னாப் பண்ணி அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்த்தா இப்போ எல்லாத்தையும் ஒரு குடோனில் தான் கட்டி வச்சிருக்கு. நம்ம நம்மி ஜின்னை விட்டு பிரிய மாட்டேங்கிற மாதிரி இருந்திருப்பா. அதனால நம்ம நம்மையும் ஜின்னையும் சேர்த்தே கட்டியிருப்பாங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ தான் மூஞ்சுக்கு மேலே அப்படி துணியெல்லாம் போட்டு மூடியிருப்பாங்க. இப்போ அது எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்ச பார்க்குறாங்க. ஆல்ரெடி நம்ம யோன்ஜிருக்கும் டேக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகம் தெரியல. அவங்க 2 பேரும் பார்த்துட்டு, டே நீ எப்படி மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்ல முடியல. இல்லை வீட்டு ஹாலேஜில் என்னை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே, என்னையும் வீட்டுக்கு கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம யோன்ஜின்னு சொல்கிறான். அப்படியே திரும்பி பார்த்தா நம்மிமா அப்படின்னு சொன்னோன்னே, ஜிமினங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மி அப்படியே குதிக்கிறா. இப்போ அப்படியே ஜின் பார்த்துட்டு, நம்மி இதோ ஆகாது, பேனிக் ஆகாது, ஓகேவா, நான் இருக்கிறேன்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜின் அப்படியே லைட்டாக ஹக் பண்ண மாதிரி இது பண்ணுறாரு. இப்போ அப்படியே பார்த்துட்டு, டீச்சர் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறா.
யாருன்னு தெரிலடா அப்படின்னு சொன்னோடனே எனக்கும் யாரும் தெரில. நீங்கள் தான் நம்மியோட டீச்சரா? நான் தான் நம்மியோட டீச்சர். நீங்கள் தான் நம்மியோட டியூஷன் டீச்சரா? அது மட்டும் இல்லாமல் சுகாவையும் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க சொன்னாங்க, அது நீங்கள் தானா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கடத்திட்டு வந்த மாதிரிலாம் இவங்க இல்லை. இவங்க நார்மலாக அவங்கள பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஒவ்வொருத்தருக்குள்ளே இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. இப்போ அப்படியே யோஞ்சிட்டு அப்படியே திரும்பி பார்த்துட்டு, உங்கள் பேர் தான் ஜிமினா, உங்களை பற்றி ஜெய்ஹோப் என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. என்னை பற்றி சொல்லியிருக்கிறாரா? என்னை பற்றி உங்கள்கிட்ட எப்போ சொன்னார்? இல்லை, நீங்கள் சுகாவுக்கும் உங்களுக்கும் மேரேஜ் ஆக போதா கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொன்ன. ஆமாம், இன்னும் கொஞ்ச நாளில் எனக்கு சுகாவுக்கும் மேரேஜ் ஆகிரும் அப்படின்னு சொன்னோன்னே, ஆரம்புக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அந்த குழந்தை அப்படின்னு சொன்னோன்னே, இவ பேர் நமி அப்படின்னு சொன்னேன். அந்த குழந்தையோடைய ஹாய் அப்படிங்கிற மாதிரி கை காட்டுறா. அவங்களும் பயப்பட்டுட்டு இருக்கிற மாதிரிலாம் இல்லை, ஏதோ டூருக்கு வந்திருக்கோம்ப்பா, கொஞ்சம் கேம்ப் ஃபயர் ஏதாவது முன்ன போட்டு ஏதாவது கையில் சாப்பிட கொடுத்தீங்கன்னா நாங்கள் பாட்டுக்கு இருந்து சாப்பிட்டுட்டு இருப்போம், உங்களுக்கு எதுக்கு மீன் சாரமோ அப்படிங்கிற மாதிரி அவங்க ஜாலியாக இருந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அப்படியே பார்த்துட்டு, ஏண்டா உங்களை கடத்திட்டு வந்தோண்டா அப்படின்னு சொன்னேன். இப்போ அப்படியே பார்த்துட்டு, சித்தப்பா எப்போ ஜெயிலில் இருந்தது? நான் எப்போடா ஜெயிலுக்கு போனேன்? சாரி சித்தப்பா. சித்தப்பா எப்போ ஸ்டேஷன்லேருந்து? அது அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிக்கிறான். டேக் நம்பர் 2 ஆரம்பிச்சிடுறியா? சித்தப்பா எப்போ ஜெயிலுக்கு போகிற? டேக் நம்பர் 4 அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் சொல்கிறான். சித்தப்பா இல்லை டேக் நம்பர் 15. சித்தப்பா எப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தேன்? டேக் சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் கமெண்ட் கொடுத்துட்ருக்கான். இப்போ அப்படியே பார்த்தா, டேய் உங்களை கடத்திட்டு வந்துருக்குறான்டா, கொஞ்சமாவது அந்த பயம். என்ன நீ கடத்திட்டு வரதும் எங்கள் ஹீரோஸ் வந்து எங்களை காப்பாற்றிட்டு போகிறதும் முடியலடா சித்தப்பா. என்ன இத்தனை நாளாக நான் ஒத்தைக்கு வந்து அனாதை போல கிடந்தேன், இப்போ என்ன என் கூட துணைக்கு 4 பேர் இருக்கிறாங்க, அது போதும் சித்தப்பா, அது போதும். எங்கே நம்ம அண்ணன் பையனை தனியாக கடத்திட்டு வந்தேன், எங்கே அவன் கஷ்டப்படுவானோன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு கூடயே ஒரு 4 பேர்த்தையும் சேர்த்து கடத்திட்டு வந்தால ஐ எம் ஸோ ஹாப்பி சித்தப்பா, ஐ எம் ஸோ ஹாப்பி அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஜின்னு மட்டும் தான் லைட்டாக பயப்படுறாரு. ஏன்னா ஜின்னுக்கு வந்து இது புதுசாக இருக்குல்ல, பட் ஜின்னு மட்டும் லைட்டாக பயப்படுறாரு. அண்ட் நம்ம யோன்ஜின் மேலே லைட்டாக பயப்படுறான். பட் நம்ம ஜிமினுக்கும் நம்ம டேக்கும் பயமே இல்லை. அதுவும் டேக்கு சுத்தமாக பயம் இல்லை. டே வந்து வாக்கி கொடுக்கறதுனால நம்ம ஜிமினுமே நல்லா ஜாலியாகிடுறாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே பார்த்துட்டா, வந்துட்டானுங்களா? ஏண்டா இந்த ஹீரோஸ்க்கு இந்த வர இந்த ஹீரோஸ்லாம் எப்போ போலீஸாக மாறினானுங்க தெரில. கால் பண்ணி 1/2 மணிக்கூர் கழிச்சு தான் வருவானுங்க. அதுவும் இந்த போலீஸ்காரங்கள்லாம் கால் பண்ணி படம் முடிகிற நேரத்தில் தான் அந்த கிளைமேட் சீனுக்கு மட்டும்தான் அந்த போலீஸ்காரங்க வந்துட்டு போகணுங்க. நம்ம ஹீரோஸ் என்னையிலேருந்து இப்போது போலீஸாக மாறினானுங்க, கிளைமேட்ஸுக்கு தான் வருவானுங்களோ அப்படின்னு சொன்னேன். ஜிமின் அப்படியே எட்டி பார்த்துட்டேன், அதான் ஆல்ரெடி கதையோட கிளைமேட்ஸ் வந்துருச்சு, இன்னுமா ஹீரோஸ் வராமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சொன்னோட. இப்போ அப்படியே நம்ம ஜின் பார்த்துட்டு, அச்சோ குழந்தைங்கலாம் இருக்கிறது இந்த மாதிரிலாம் வாய் அடிக்காதுங்க, அப்புறம் கண் எடுத்து போட்டுன்னு ஷூட் பண்ணிட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் சொன்ன உடனே, ஐயோ அதெல்லாம் வர்த்து பீஸ் இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, ஏண்டா வர உன் கூட சேர்த்து அந்த கட்டையை நான் வாய் அடிக்கிறேன்டா, டேய் யாரை பார்த்து கட்டன்னு சொன்னேன், என்னை பார்த்து கட்டன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னேன்னா, நீ தான் நான் குள்ள வத்து, யாரை பார்த்து நான் குள்ள வத்துன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே, ஹலோ நீங்கள் எங்கள் சித்தியை குள்ள வத்துன்னு சொல்லாதுங்க, அப்புறம் எங்கள் சித்திக்கு பயங்கரமாக கோவம் வரும். யார் பாப்பா அந்த சித்தி? இவங்க தான் எங்கள் சித்தி, எங்கள் சித்தப்பாவை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க, இவங்க தான் என்னோட சித்தி அப்படின்னு சொன்னோன்னே, சித்தி இல்லை இது என்னோட சித்தி, ஜிமின் சித்தி அப்படின்னு சொன்னோன்னே, ஜிமின்னு நமின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்படியே அவன் ஜான் வந்து அப்படியே போயிடுறான். இப்போ அப்படியே போயின்னுட்டு, என்னப்பா இன்னும் ஹீரோஸ் வந்துட்டாங்களா அப்படின்னு சொன்னோன்னே, இது கதவை மறுபடியும் பறக்குது. ஏண்டா இவனுங்களுக்கெல்லாம் இந்த கதவை தட்டுறோம் நடந்து வரோன்னு இல்லவே இல்லை, கதவை உடச்சி பறக்க விட்றது தான் இவனுங்களோட வேலை. எவன்ட்டு அந்த ஹீரோஸ்க்கெல்லாம் அந்த என்ட்ரி அந்த கதவை உடச்சிட்டு வரணும்னு வச்சது, எவனாவது ஒருத்தர் இந்த ஹீரோஸ் எவனாவது ஒருத்தர் கதவை தட்டி ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ இவ்வளோ வரலாமான்னு எவனாவது பர்மிஷன் கேட்டுறான்டா. ஏன் எப்படி பார்த்தா அவனுங்க தான் வில்லன், நான் தான் ஹீரோ, நான் தாண்டா எந்த வித பொருளும் உடைக்காமல் நல்லா இருக்கிறேன், அவனுங்க தாண்டா ஒரு பொருளையும் பறக்க விட்றானுங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அப்படியே மேலே பார்த்துட்டு, ஏமா ஆத்தரு நீ எப்போ பார்த்தாலும் இந்த ஹீரோ என்ட்ரிஸ் வந்து இந்த கதவை அப்படியே உடச்சிட்டு வர மாதிரி தான் இருப்பியா, இந்த நடந்து வர்றது எக்ஸ்கியூஸ் மீன் கதவை தட்டிட்டு வர்றதுலாம் நீ வைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஹீரோஸ்க்கு அப்போ தான் கொஞ்சம் என்ட்ரி கொஞ்சம் மாசாக இருக்கும், மாசில் கொண்டு குப்பையை தட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜான் சைலண்டாக இருக்கிறான். இப்போ அப்படியே அவங்க வந்துட்டு, டேய் உன்னை முதல்ல டெட் பாடி நீ தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே கண்ணை நீட்டிக்கிட்டே வர்றாரு. யாருப்பா அந்த வாத்து குஞ்சுக்கு புருஷனா அப்படின்னு சொன்னோன்னே, நானே என் வாத்து குஞ்சுன்னு சொன்னது கிடையாது, நீ என்ன தைரியம் தான் வாத்து குஞ்சுன்னு சொல்வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கன் பாயிண்ட் பண்ணுறான்.
இப்போ அப்படியே டே பார்த்துட்டு ஜேகே மாமா ஜேகே மாமா அங்கே பாரு மாமா அப்படின்னு சொன்னேன். ஐயோ என்ன நடிப்பு, அப்படியே பக்கம் அண்ணனை மாதிரியே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே பார்க்குறான். என்ன தைரியம் இருந்திருந்தா என் ஆளை கடத்திட்டு வந்துருப்பா அப்படின்னு சொன்னேன்னா. இப்போ அப்படியே பார்த்து ஒரு நிமிஷம் அப்படியே நேராக டேக்கிட்ட போய்ட்டு விஷம் 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 அப்படின்னு சொல்லிட்டு மண்டையிலே கூட்டுறது. மாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன தைரியம் தான் ஏன் புருஷன் போட்டு அடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எகிரிட்டு ஒரு மிதிக்கிறான். அப்படியே அவன் போய் விழுந்துருக்கான். அப்படியே பார்த்துட்டு அப்பா இடுப்பு எலும்பு முறிஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜானி எலும்பி பார்க்குறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு இப்போ அப்படியே ஆரம் வந்து கண்ணு முன்னாடி அப்படி முறைச்சிக்கிட்டு நிற்கிறாரு. இப்போ அப்படியே பார்த்தா சின்ன தைரியம் இருந்ததுன்னா என் குழந்தை மேலேயே கை வச்சிருப்பா அப்படின்னு சொன்னேன். ஏப்பா அவன் மிதித்ததே இந்த சைடு இதோ இந்த இடத்துல பிடிச்சிருச்சுப்பா, நீ அப்படியே இந்த சைடு மிதிச்சேன்னு வையேன், இந்த சைடு இருக்கிற சுளுக்கு அப்படியே போயிடும் சரியா, கரெக்டாக இந்த இடத்துல மிதி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜான் கையை எடுத்து காமிக்கிறான். இப்போ அவன் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் மிதிக்கிறான். ஏன் அடிச்ச இடத்துலேயே அடிக்கிறான் பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே மறுபடியும் பறந்து போய் விழுறான். இப்போ அப்படியே நம்ம ஜேஹூ பார்த்துட்டு டேய் இதுக்கடா ஏன் புருஷனை கடத்திட்டு வந்த, உன்னை யாரா ஏன் புருஷனை கடத்த சொன்னது அப்படின்னு சொல்ல முடியல. இல்லைப்பா நான் உன்னை கடத்த தான் இந்த வீட்டுக்கு ஆள் அனுப்புனேன், ஆனால் போயும் உன் புருஷனை கடத்துற நிலைமையாக ஆகிப்போச்சு, நீயாவது இந்த சுளுக்கு எடுத்து விடுறதுக்கு இந்த சைடு மிதிப்பியா அப்படின்னு சொல்ல முடியல. நான் உன்னை மிதிக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன் எடுத்து அப்படியே காலையே ஷூட் பண்ணுறான். ஏடா பழியாட வாங்குற அப்படின்னு சொன்னேன். நீ ஒரு டம்மி பீஸுடா, நீ ஒரு எங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு உன்கிட்ட கன் ஷூட்டும் வாங்கி நான் உயிருக்கெல்லாம் போராட்டிட்டு கிடந்தேன் நினைக்க முடிச்சல, என்ன நினைக்க முடிச்சல, எனக்கு அசிங்கமாக இருக்குடா அப்படின்னு சொல்ல முடிச்சல. ஏப்பா நான் டம்மி பீஸுன்னு உனக்கு இது கதையோட முடிவில் தான் தெரியுமா, ஆரம்பத்தில் உனக்கு தெரியாதா, தெரிஞ்சிருந்ததுன்னா நான் சத்தியமாக சொல்கிறேன்டா உன் மூஞ்சையே உடச்சிருப்பேன்டா. ஏம்மா ஆத்தரே நல்லா வச்சு செய்கிறமா நீ என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜான் அப்படியே பார்த்து அப்படியே முறைக்கிறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு என்னடா முறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே பாஞ்சு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ அப்படியே ஜான் பார்த்துட்டு விடுங்கடா அப்படின்னு சொன்னேன். ஐயோ மாமா அவனை கொன்னுருடா மாமா, இவன் சும்மா என்னை கடத்திட்டு வர்றதும் நீ காப்பாற்ற வர்றதும் எனக்கே போர் அடிச்சு போச்சுடா, அவனை ஒரேடியாக கொன்னிட்டேனா கடத்த வேண்டிய மிச்சம் இருக்காது மாமா, ப்ளீஸ் மாமா கொன்னுரு மாமா அப்படின்னு சொல்ல முடியல. இப்போ அப்படியே நம்ம நம்பி பார்த்துட்டு அப்பா கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் குதிக்கிறான். நம்ம ஜின்னுக்கு முன்னே தான் குதிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம கீழே விழுந்துடாத அப்படின்னு சொல்ல முடியல. இல்லை நான் அவளை பிடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு அப்படியே டைட்டாக பிடிச்சிருக்கிறாரு. இப்போ அப்படியே நம்ம ஆரம்பத்தில் நீ ஏன்டா டீச்சரை கடத்திட்டு வந்த, என்னப்பா டே அது டீச்சர்டா, என் குழந்தைக்கு பாடம் நடத்துகிற டீச்சர்டா, அவங்க உனக்கு என்னடா பாவம் பண்ணாங்க, ஏப்பா அது உன் டீச்சராப்பா, நான் ஏதோ உன் புருஷன் நினச்சேன்ப்பா. ஏன் புருஷன், டேய் இவனை கொல்லாம விடக்கூடாதுடா, அந்த கட்டையேடுறா, இல்லைடா அது துப்பாக்கிடுறா, இவனை முதல்ல சாவடிக்க போகிறத நான் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பம் அப்படியே டென்ஷன் ஆகுறாரு. இப்போ அப்படியே பார்த்து என்ன விட்டுருப்பா அப்படின்னு சொல்ல முடிச்சுல. இப்போ அப்படியே நம்ம டே அப்படியே முன்ன வந்து நின்று, அதாவது கெட்டலாம் ஊற்றி விட்ருப்பாங்க. இப்போ அப்படியே நம்ம டே முன்ன வந்து நின்று ஐயோ ஜேகே மாமா சொல்கிறி தங்கம் மாமா கொன்னுரு மாமா, சும்மா கடத்திக்கிட்டே இருக்கான் மாமா, மறுபடியும் இவனை அடித்து போடுவேன், ஹாஸ்பிட்டல் போவான், உடம்பு சரியாக்கிட்டு மறுபடியும் வந்து கடத்துவான், எதுக்கு மாமா இந்த வேண்டாத வேலை, கொன்னுரு மாமா, கதையை மொத்தமாக முடிச்சுட்டு போட்டோம், மறுபடியும் இவனை நீ உயிரோடு விட்டேன்னு மையன் அந்த ஜெஷி வேற பார்ட் 3ன்னு எடுத்துகிட்டு போயிடுவான், அப்புறம் பார்க்குற ஆர்மிஸ்க்கு போர் அடிச்சிருமாம்மா அப்படி ஒன்று இருக்குல்ல. இவன் நான் மொத்தமாக நம்ம கொன்னுடலாம், ஷூட் பண்ணியிருக்க பார்க்கலாம் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அப்படியே நம்ம ஆரம் என்ன பண்ணுறாங்க டப்புன்னு ஷூட் பண்ணி விட்டுறான். இப்போது அப்படியே நம்ம ஜேஹோப்பு ஜேகே எல்லாருமே அப்படி கன் எடுத்து நம்ம ஜான் அப்படி ஷூட் பண்ணோன்னா ஜான் அப்படியே இறந்துடுறான். இப்போ அப்படியே நம்ம டே பக்கத்தில் வந்துட்டு ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே போடுறான். பேபிமா ஜேகே மாமா நம்ம போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படி போகிறாங்க. டே தம்பி எங்கடா போகிற, அது பீச்சுக்கு எங்கேயாவது போகலாம், டே நைட்ரா, சரி எங்கேயாவது பார்ட்டி என்ஜாய் பண்ணி பப்புக்கு எங்கேயாவது போயிட்டு வரோம், பை பாய் அப்படின்னு சொன்ன உடனே டே வீட்டுக்கு வாங்கடா அண்ணா, கப்புள்ஸு நாங்கள் எங்கேயாவது சுற்றி பார்த்தா தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன்னா சரி இரு அப்போ நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு யோஞ்சினை கூட்டிகிட்டு நம்ம ஜேஹோப் அங்கிறது போகிறாங்க. இப்போ அப்படியே நம்ம சுகா என்ன பண்ணுறான்னா
சரி போகலாமா? போகலாம். நம்மிமா அப்படின்னு சொன்னேன். சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. இப்போ நம்ம நம்மையும் தூக்கிட்டு நம்ம ஜிம்மினும் கூட்டிக்கிட்டு நம்ம சுகா அப்படி முன்ன போகிறான். இப்போ அப்படியே அவங்க 3 பேரும் முன்ன போனானே. இப்போ அப்படியே ஆரம் பார்த்துக்கிட்டு அப்படியே போகலான்னு பார்க்கும்போச்சுல இப்போ அப்படியே 2 ஸ்டெப் முன்ன எடுத்து வச்சுட்டு அப்படியே திரும்பி பார்த்தா சைடில் அப்படியே ஜின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இப்போ அப்படியே நம்ம ஆரம் என்ன பண்ணுறான்னா நேராக நம்ம ஜின்னோட கையை பிடிச்சிட்டு போகலாமா? போகலாம் அப்படின்னு சொன்னேன். இப்போ அப்படியே 2 பேரும் கையை பிடிச்சிட்டு அப்படி போகிறாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. எதுக்கு? இல்லை நம்மி என்கிட்ட அடிக்கடி சொல்லுவா என்னோடய டீச்சர் என்னை அம்மா மாதிரி பார்த்துக்கிறாங்க, எனக்கு அவங்கள பார்க்கும்போதுல எனக்கு ஒரு அம்மா ஃபீலிங் வருதுன்ட்டு. அது குழந்தைக்கு அப்படின்னு சொன்னானா? சாரி, நான் அவளை கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கணுன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் அவளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கொண்டு வரேன்னு நான் எதிர்பார்க்கல. ஐ எம் ரியலி சாரி அப்படின்னு சொன்னேன். சே அப்படிலாம் இல்லை, நம்மி ஆசைப்படுறா நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டா எப்படி இருக்கும்ன்ட்டு. மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டோண்ணா. என்ன இதை நீங்களா கேட்குறீங்க? குழந்தைக்காக அப்படின்னு சொல்ல முடியல. அதை கண்டிப்பாக நீங்கள் கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் கேட்குறான். அப்போது உங்களுக்கு ஓகேவா? எனக்கு டபுள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜின்னு வந்து அப்படியே நம்ம ஆரம்ப சைட் ஹக் பண்ணுற மாதிரி பிடிச்சிக்கிறாரு. இப்போ அப்படியே நம்ம ஆரம்ப ஹக் பண்ணிக்கிட்டு சரி போகலாமா அப்படின்னு சொன்னோம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே வெளியே போகிறாங்க. வெளியே போன நம்ம சுகாவும் ஜிம்மினும் திரும்பி பார்த்தா இவங்க 2 பேரும் அப்படியே ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு வராங்க. அண்ணா என்னடா நடக்கு? இல்லைடா, அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு எனக்கும் பிடிச்சிருக்கு அதான் அப்படின்னு சொன்னேன். எனக்கு பாடம் சொல்லிக் கொடுக்குற டீச்சரை எங்கள் அப்பா கரெக்ட் பண்ணிட்டாரு, எனக்கு டியூஷன் சொல்லி தந்து வந்த டீச்சரை எங்கள் சித்தப்பா கரெக்ட் பண்ணிட்டாரு, இப்போ நான் மட்டும் என்ன சிங்கிளா அப்படின்னு சொன்னேன். இப்போ என்ன சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் முறைக்கிறாரு. இல்லைப்பா, நீங்கள் ஒன்று பெற்று கொடுங்க, சித்தப்பா நீயும் ஒன்று பெற்று கொடு, அப்போ நான் சிங்கிளாக இருக்க மாட்டேல, நாங்கள் முன்னோரு ஜாலியாக ப்ளே பண்ணி விளையாடுவோம்ல அப்படின்னு சொன்னோன்னே. இப்போ அப்படியே நம்ம ஜின்னு என்ன பண்ணுறாருன்னா அப்படியே வெக்கப்பட்ட ஆரம்ப ஹக் பண்ணிக்கிறான். அண்ட் நம்ம ஜிம்மினும் அதே மாதிரி தான். அது கூடி சீக்கிரத்தில் நம்ம கல்யாணம் வச்சிடலாம்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னாடுனேன். நிஜமா உனக்கு தம்பி பாப்பா வேணுமா தங்கச்சி பாப்பா வேணுமா அப்படின்னு சொல்லி சுகா கேட்டுருந்தேன். என்ன சித்தப்பா ஆல்ரெடி ரெடி பண்ணிட்ட போல. ஏய் சின்ன பிள்ளையாடி, நீ பேசுறது வந்து பச்சை குழந்தை பேசுகிற மாதிரி பேசுடி, பார்த்து பெரிய மனுஷன் பேசுகிற மாதிரி பேசுகிறா உள்படி அப்படின்னு சொன்னோன்னே. இப்போ அப்படியே பார்த்துட்டு சித்தப்பா ரெடி பண்ணிட்ட தானே உள்ளே போடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா அப்படி பார்க்குறான். இப்போ அப்படியே நம்ம நம்மையும் அப்படியே உள்ளே போன உடனே இப்போ அப்படியே ஆரம்பிச்சிட்டேன். என்னடா தம்பி ஏதோ ரெடி பண்ணிட்டியா என்ன? அண்ணா அப்படியே பிள்ளை கேட்குற மாதிரி கேட்க போகிறேன், போய் மூடுறா. அப்பா உனக்கு விஷயம் தெரியாதா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஜிமின் டீச்சருக்கு விக்கல் எடுக்குதுன்னு சொல்லிக்கிட்டு நடுராத்திரி 12 மணிக்கு ரூமுக்குள்ளே போனார். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரே வாரத்தில் தம்பி பாப்பா வந்துடும் அப்படின்னு சொன்னோம். உள்ள போடி நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா வரட்டுறாரு. நம்ம நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஓடிடுறான். இப்போ அப்படியே டேஸ் எல்லாமே ஸ்கிப் ஆகுது. இப்போ 1 மந்த்து கிட்ட ஸ்கிப் ஆகிருக்கும். அண்ட் எல்லாருமே இப்போ ஒரு சர்ச்சில் தான் நிற்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேரேஜ் ஆகுது. அதாவது இவங்க 2 பேரும் வந்து அதாவது இவங்க 2 பேரும் ஆல்ரெடி ஆரம்பிச்சுக்காவும் திக் ஃப்ரெண்ட்ஸ் தானே. அதே மாதிரி நம்ம ஜெய்ஹோப்பும் ஜேகேயும் இவங்களோட திக் ஃப்ரெண்ட்ஸாக மாதிரி இருப்பாங்க. இவங்க 4 பேருமே ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பாங்க. இவங்களோட பிஸ்னஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து இவங்க 4 பேருமே ஒரே வீட்லேயே நம்ம ஸ்டே பண்ணுற மாதிரி ஆயிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம டேயும் ஜேகேயும் செம க்ளோஸாக இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஜெய்ஹோப்பையும் யோன்ஜினும் செம க்ளோஸாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டே வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருப்பான். நம்ம யோன்ஜினும் ப்ரெக்னென்ட் ஆகிருப்பான். நம்ம ஜிமின் ப்ரெக்னென்ட் ஆகி 1.5 மாதத்துக்கு மேலே ஆகுது. இப்போ யாரும் அதை தான் திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. எல்லாத்துக்கும் ஒரே மேடையில் கல்யாணம் ஆச்சு. நம்ம யோன்ஜினும் டேயும் ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க, ஓகே. நம்ம தம்பிக்கும் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா ஓகே தான். ஆனால் அது எப்படி இவங்களுக்கெல்லாம் குழந்தை உண்டாகி 1 வீக் தான் ஆகுது, என் தம்பிக்கு மட்டும் எப்படி 1.5 மாதம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதுல, அப்பா இன்னும் கூடவுமே தெரியாமல் இருக்குது. அன்னைக்கு விக்கல் எடுக்குதுன்னு சித்தப்பா 12 மணிக்கு ரூம்குள்ளே போனாருன்னு சொன்னல. ஆமாம், அன்னைக்கே சித்தப்பா எல்லாம் முடிச்சிட்டாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொன்னேன். குழந்தை முறையிட்டு பேசுகிற, இதெல்லாம் யார்கிட்ட இருந்துட்டு கற்றுக்குற அப்படின்னு சொன்னேன். இப்போ ஜின்னு அங்கேருந்து வந்துட்டு என்னாச்சு அப்பா பிள்ளை என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க கூட பேச மாட்டேம்மா நான் அப்படின்னு சொன்னேன். ஐயோடி தங்கம் என்னடி பண்ணேன், பின்ன எல்லாரும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, நீங்கள் ஏன் ப்ரெக்னெண்ட் ஆகலை
அப்படின்னு சொல்லி கேட்க அது அது வந்து அப்படின்னு சொன்னேன். வாண்டு நீ நினைக்கிற நேரம்லாம் அதெல்லாம் வராது, அதுவா தானால வரும் அப்படின்னு சொன்னோன்னே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே முறைச்சிக்கிட்டு அப்படியே குறுகுறுன்னு பார்க்குறா. இப்போ ஆரம்பம் என்னடி இல்லை நீயும் சித்தப்பா பண்ண மாதிரி நீயும் 2 வாரத்துக்கு முன்னாடியே நீ சின்னம்மா ரூமுக்கு போயிருந்தீன்னா தம்பி பாப்பா இப்போதைக்கு வந்திருக்கோல, குழந்தை மாதிரியாடி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் துரத்துறாரு. இப்போ அப்படியே நம்ம நம்பி அங்கேருந்து ஓடிடுறா. இப்போ அப்படியே மேலேருந்து சுகா வந்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே கீழே வருது. இப்போ அப்படியே பார்த்துட்டு சுகா சொல்லு. இல்லை நம்ம நம்பி சொன்ன மாதிரி 12 மணிக்கு ரூமுக்குள்ளே பண்ணிடா அப்படின்னு கேட்டேன்னா இல்லையே அப்புறம் எப்படிடா கல்யாணத்துக்கு முன்னாடியே ப்ரெக்னென்சி அண்ணா அது வந்து அப்படின்னு சொல்லி கல்யாணம் கரெக்டாக 1 மாதம் ஆகுது, ஆனால் அவன் குழந்தை உண்டாயி 1.5 மாதம் ஆகுது, உண்மையே சொல்கிறா அப்படின்னு சொல்ல அன்னைக்கு நம்பி சொன்னால நான் 12 மணிக்கு ஜிமினோட ரூமுக்கு போனேன். ஆமாம் அன்னைக்கு எனக்கும் ஜிமினுக்கும் எல்லாம் முடிஞ்சிருச்சுண்ணா அப்படின்னு சொன்னேன். நீயும் என் தம்பியை நினச்ச உடனே எங்கெல்லாம் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். இப்போ மட்டும் என்ன நான் உன் தம்பி இல்லையா? பாடுறா எங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 மாதம் ஆகுதுடா, இன்னும் வரைக்கும் அவன் குழந்தை உண்டாகலடா. அதே மாதிரி தான்டா நானும், நீ எல்லாம் எனக்கு தம்பியாடா நீ அப்படின்னு சொன்னேன். ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னேன். இதுக்கு மட்டும் ஒரு குறைச்சல் இல்லை போடா அப்படின்னு சொன்னேன். அங்கேருந்து ஜேஹோப்பு ஜேகே அண்ட் நம்ம யோன்ஜி நம்ம எல்லாருமே அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கல வராங்க. இப்போ அப்படியே பார்த்துட்டு இருக்கும் பஸ்ஸில் அப்படியே நம்ம ஜின் வாமிதி எடுக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ அப்படியே ஜின் வாமிதி எடுத்துகிட்டு இருக்கும் பஸ்ஸில் நம்ம பின்னாடியே போய் தலையை பிடிக்கிறாரு. இப்போ அப்படியே பார்த்தா நம்ம ஜின் வந்து ஆமாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அப்படியே நம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. நம்ம நம்மையுமே அப்படியே ஹாப்பியாக சொல்லிட்டு இருக்கிறா. எல்லா அம்மாவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, எல்லா அம்மாவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவளும் குதிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஓகேடா இதோடைய ஒரு நல்ல ஹாப்பி எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்து OT7 ஒன் ஷாட் அப்படிங்கிறதுனால எல்லாத்துக்கும் காமனாக எல்லாத்துக்கும் நான் கரெக்டாக சீன்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன்னு எனக்கு தோணுது. ஓகேடா நான் வந்து ஒரு விஷயம் கேட்கணும். அண்ட் நிறைய பேர் வந்து ஜிகூக்கு ஒன் ஷாட் கேட்டுட்ருக்கிறீங்க. பட் ஜிகூக்கோட ஒன் ஷாட் வந்து ஹாரர் ரிக்வெஸ்ட் ஒன்று இருக்குது அண்ட் நார்மலாக லவ் ரிக்வெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அண்ட் எது எப்போ போடணும்னு எனக்கு சுத்தமாக தெரில. நிறைய பேர் வந்து ஜிகூக்கு போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஜிகூக்கு போடலாம், பட் லவ் தீமில் எடுத்துகிட்டு போகலாமா இல்லை ஹாரர் தீமில் எடுத்துகிட்டு போகலாமான்னு சொல்லுங்கள் ஓகேவா. அண்டு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன்ல எனக்கு வந்து இந்த ஃபேண்டசி ஸ்டோரிக்கு ஜிகூக்கு வேம்பயர் எடுக்கலாமான்ட்டு, அதுக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேடா. அண்ட் ஓகே பை ஆர்மிஸ், லவ் யூ.